சங்கைக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஹதரத் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் பொதுவாக ஜக்காத்தினுடைய சிறப்புகள், அதை பற்றி பிற சமுதாய மக்கள் அல்லது உலக நாடுகளுடைய அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவெல்லாம் பரிமாறினோம். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வருஷத்திலிருந்து இன்னும் முறையாக கொடுக்க போகிறோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முழுமையான கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்குண்டான பதில் சமயத்தில் அந்த பேச்சிலேயும் முதல்ல வந்துடும், அதிலே அதுக்கு பதில் இருக்கும். அதில் இல்லாத விஷயங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த கேள்விகளை எடுத்து பதிலையும் சொல்வார்கள். கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அது பேசுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم بفضل بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக சிறந்த ஒரு மஜ்லிஸை, ஒரு அமர்வை தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சார்பாக இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களுக்கு தேவையான காலகட்டத்தில் தேவையான செய்திகளை கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நிகழ்வு எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜக்காத் சம்பந்தமான சட்டங்கள், தெளிவுகள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது. அதில் பல கேள்விகள் ஒன்றை ஒன்று தழுவி வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் தொடக்கத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த பல கேள்விகளுக்கு அதிலே விடை கிடைக்கலாம். உங்கள் கேள்வி வாசிக்கப்படவில்லை என்று நினைக்க வேண்டாம், வாசித்து சொல்லுவோம். வாசிக்காத இருக்கிற சமயத்தில் எங்களுடைய பேச்சுகளிலே விடை இன்ஷா அல்லாஹ் வந்துடும். முதல்ல ஜக்காத் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம், அதுக்கு போய் இன்ஷா உள்ள போயிடுவோம். எந்தெந்த பொருளை ஜக்காத்து கடமை, ஜக்காத் என்றால் என்ன? ஜக்காத் என்றாலே அதற்கு அரபு மொழியில அகராதி பொருள் சொல்வதா இருந்த வளர்ச்சி, அந்நமா, அஸ்யாதத், அல் பரக்கத், அத்தஹாரத், இப்படி பல்வேறு விளக்கம். எல்லாமே மார்க்கத்தோடு தொடர்புடைய கருத்து தான். வளர்ச்சி, அதிகம், தூய்மை, பரக்கத் போன்ற பல கருத்துக்கள். ஷரியத்தின் அடிப்படையிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் என்கிற சொல்லை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்கள்? குர்ஆன் ஹதீஸில் இருந்து இமாம்கள், சட்ட வல்லுநர்கள் நமக்கு எடுத்து தருகின்ற பொழுது, மாலுன் மக்சூசுன் யுஃபரஜு மின் மாலின் மக்சூசின் அலா வஜ்ஹின் மக்சூசின். ரொம்ப சாட்டா சொல்றதா இருந்தா, ஜக்காத் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள், உதாரணமா ஏழை கொடுக்கிறோமா இல்லையா, ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்க, அந்த பொருளுக்கு பேரு ஜக்காத். மாலுன் மக்சூசுன் மின் மாலின் மக்சூசின் அவ் பதனின் மக்சூசின். குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து கொடுக்கணும். எல்லா செல்வத்திலிருந்து ஜக்காத் கடமை வராது. குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து அல்லது குறிப்பிட்ட சில உடல்னா இப்ப ஹயவான்கள் எடுத்துக்கலாம், ஆடு மாடு ஒட்டகம் இருக்கா இல்லையா, குறிப்பிட்ட சில உடலில் இருந்து குறிப்பிட்ட சில முறையில், மார்க்கம் சொன்ன முறையில் கொடுக்கிறது. இதைத்தான் ஜக்காத் என்பதற்கு ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் விளக்கம் தருவாங்க. அது என்ன குறிப்பிட்ட முறை, அது என்ன குறிப்பிட்ட அந்த பொருள், அது என்ன அந்த குறிப்பிட்ட அந்த உடல் அல்லது அந்த செல்வம் என்பதைத்தான் இமாம்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் விளக்கம் தருவார்கள். இப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், செல்வங்கள் என்று எடுத்துக்கொள்வோம். எத்தனை வகையான செல்வங்களிலே ஜக்காத்து கடமை? ஆக 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 ரொம்ப சுருக்கிட்டு 3 சுருக்கிடலாம். ஹயவான், நபாத்து, நக்குது. ஹயவான் கால்நடைகள் சொல்றோமா இல்லையா, ஹயவான்
இரண்டாவது நக்குது, தங்கம் வெள்ளி சொல்றோமா இல்லையா. மூணாவது நபாத்து, விளைச்சல்கள். ஆக சுருக்கிட்டு அந்த மூணு சுருக்கிடலாம். இந்த மூணையும் விரித்து சொல்றதா இருந்தா 8 ஆக்கிடலாம். 8 பொருள்களிலே 8 வகையான பொருள்களிலே ஜக்காத்து கடமை. உதாரணத்துக்கு ஹயவான எடுத்துக்கொள்வோம், கால்நடைகளை எடுத்துக்கொள்வோம். எல்லா வகையான உயிரினங்களுக்கும் ஜக்காத்து கடமை கிடையாது. மார்க்கம் எந்தெந்த உயிரினங்களை சொல்கிறது? ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3 தான். அப்ப ஹயவான் என்றால் அதுல மொத்தம் 3 உயிரினங்கள் வருகிறது. அடுத்து நபாத் என்று எடுத்துக்கொண்டால் ஹப்பு, இனபு, நஹ்லு, அதாவது உயிர் வாழ்வது உணவாக உட்கொள்வதற்கு தகுதியான தானியங்கள், உலர் திராட்சை, காய்ந்த பேரித்தம்பழங்கள். இந்த 3 விளைச்சல்கள் சொல்றேன். இந்த 3ல ஜக்காத்து கடமை. இது மார்க்கம் நியமித்தது, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்தது. எனவே நபாத் விளைச்சல் என்றால் அதுல 3 வந்துருச்சு. ஹயவான் என்றால் 3 வந்துருச்சு. 3 3 6. அடுத்ததாக நாம் சொல்லுவோமேயானால் நக்குது என்று சொன்னால் தங்கம் வெள்ளி. அப்ப நக்குதுல 2 வந்துருச்சு. அப்ப 3 3 2 மொத்தம் 8. 8 வகையான பொருட்களிலே ஜக்காத்து கடமையாகின்றது. இதைத்தான் சட்ட வல்லுநர்கள் சொல்லுவாங்க, இந்த 3 8 பிரிச்சிருக்காங்களா இல்லையா, இது சரியான ஒரு பிரித்தல் தான். காரணம் என்ன கேட்டா 8 வகையினர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப 8 வகையான பொருட்கள் இருந்து மார்க்கம் என்ன செய்து ஜக்காத்து கொடுப்பதை நியமித்திருக்கிறது. இன்னம சதகாத்துல் ஃபுகராஇ வல் மசாகின் வருதா இல்லையா, 8 வகையின மக்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு, நியமித்திருக்கிறது என்பதை ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் விளக்கம் தருவார்கள். அப்ப ஜக்காத் என்றால் என்ன, அந்த ஜக்காத் எந்தெந்த பொருட்கள் மீது கடமை என்பதை நியமிக்கின்ற பொழுது 8 வகைகள் பொருட்கள்ல ஜக்காத்து கடமை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இப்ப பல கேள்விகள் வந்திருக்கா இல்லையா, இந்த கேள்விகளுக்கு அடிப்படை விதியாக பொதுவாக சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய கேள்வி வந்திருக்குது. அதுல இப்போ அந்த பொருளாதாரம் இருக்கு பாருங்க, நம்ம கையில ஜக்காத்து கடமையாகிற பொருள் இருக்குது. அந்த பொருள்ல என்ன நிபந்தனை இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்த கேள்விகள் அனைத்துக்கும் அது பதிலா போயிடும். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கையில காசு வந்துட்டாலே அல்லது ஒரு பொருள் இருந்துட்டாலே, சொந்தமாக ஒரு சொத்து வந்துட்டாலே அதுல ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லவில்லை, ஹதீஸ் சொல்லவில்லை. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் சட்டம் அதை ஏற்பாடு செய்திருக்கார்கள். அதுல ஜக்காத்து கடமையாக கூடிய பொருட்கள் இருக்கா இல்லையா, அதுல முக்கியமான சில நிபந்தனைகளை சொல்லிடுறேன். ஒன்னாவது அல் மில்கு தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கான அந்த சொந்தமாகுது பாத்தீங்களா, ஒரு பொருள் நமக்கு சொந்தமாகுது பாருங்க, அந்த முழுமையான முறையில அந்த பொருள் நமக்கு சொந்தமா இருக்கணும். யாருடைய தலையிடும் அதில் இருக்கக்கூடாது. எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் விரும்பிய அடிப்படையில் அந்த பொருளை செலவு செய்வதற்கான அதிகாரம் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு பேர் அரபியில மில்கு தாம் சொல்லுவாங்க. இந்த பொருள்ல ஜக்காத்து கடமையான பொருள்ல முதலாவது கவனிக்க வேண்டிய நிபந்தனை அல் மில்கு தாம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க, இன்ஷா அல்லாஹ் கேள்விக்கு பதில் சொல்லும்போது விளக்கி சொல்லிடுறேன். இரண்டாவது நிபந்தனை அந்நமா, அதாவது நம்ம எந்த பொருள்ல ஜக்காத்து கொடுக்க மார்க்கம் சொல்லுதோ அதுல வளர்ச்சி இருக்கணும். எந்த வகையான வளர்ச்சி, அது இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விகளுக்கு மொபைல் சொல்லும்போது சொல்லிடுறோம். மூணாவது நிபந்தனை நிசாபை அடைந்திருக்கணும். வெறுமனே கையில பணம் வந்தா மட்டும் பத்தாது, வெறுமனே ஒட்டகமும் ஆடை இருந்தா பத்தாது. எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம இடத்துல வந்தா ஜக்காத்து கொடுக்கணும் சொல்லுவாங்க, மார்க்கம் சொல்லும். அந்த ஜக்காத்து கடமையாகின்ற அளவு இருக்குது இல்ல, அதுக்கு தான் அரபியில நிசாபும் சொல்லுவாங்க. அந்த நிசாபை அடைந்திருக்க வேண்டும். நாலாவது அசல் தேவைகளை விட மேல் மிச்சமானதாக இருந்திருக்க வேண்டும். கையில காசு வந்து குடும்பத்துக்கு மனைவிக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைக்கு செலவழிக்க வேண்டியிருக்குது, தாய் தந்தைக்கு செலவழிக்க வேண்டியது இருக்கு. கையில பணம் வந்துட்டாலே டக்குனு ஜக்காத்து என்று வந்துடும். அசல் தேவை இருக்குதா இல்லையா மனித வாழ்க்கையில, அந்த அசல் தேவைக்கு போக மேல் மிச்சமானதாக இருக்க வேண்டும். இது நாலாவது நிபந்தனை. அதே போல ஐந்தாவது நிபந்தனை என்ன கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட சில பொருட்கள் ஜக்காத்துடைய பொருட்கள்ல ஒரு வருடம் முழுமை அடைந்திருக்க வேண்டும். அது எல்லாத்திலையும் மார்க்கம் சொல்லல, குறிப்பிட்ட சில பொருட்கள்ல மார்க்கம் சொல்கிறது ஒரு வருடம் முழுமை அடைந்திருக்க வேண்டும். அந்த ஒரு வருடம் முழுமை அடைதல் என்பது எதுல அப்படின்னு சொன்னா, எதை வச்சு கணக்கிடுறது அப்படின்னு சொன்னா சந்திர கணக்கு, சூரிய கணக்கின் அடிப்படையில் ஒரு வருடம் என்று கிடையாது, மாறாக சந்திர கணக்கின் அடிப்படையில பிறை பக்கரமா இல்லையா, அந்த அடிப்படையில ஒரு வருடம் முழுமை அடைதல். இதுவெல்லாம் முக்கிய நிபந்தனை. இந்த ஒரு வருடம் என்பது எதுல கவனிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால்நடைகள்ல, தங்கம் வெள்ளிகள்ல, வியாபார சரக்குகள்ல, இது போன்ற குறிப்பிட்ட ஜக்காத்துடைய பொருட்கள்ல ஒரு வருடம் முழுமை அடைந்திருக்க வேண்டும் என்பதை ஷரத்தாக இடப்படும். இப்ப நான் சொன்னது ஜக்காத்தினுடைய பொருள்கள்ல, வாஜிபாக கூடிய பொருட்கள்ல அதிகம் முக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய நிபந்தனை. அதை இப்ப நம்ம சொன்னோம். இப்போ முதல் கேள்வியா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மனிதர்
அரசாங்கத்திடத்துல வந்து ஒரு 50,000 ரூபாய் சேமிப்பு பொருளை கொடுக்கிறாரு. அதை மருத்துவ செலவிற்காக மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். மருத்துவ செலவுக்கு, அது கேன்சர் போன்ற நோய்கள், இந்த மாதிரி நோய், முக்கியமான நோய்களுக்கு மாத்திரம் அந்த பொருளை என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். வேற எந்த தேவைக்குமா அந்த பணத்தை நம்ம எடுக்க முடியாது. கொடுத்தா கொடுத்ததுதான். அப்படியே வாங்குறதா இருந்தா 65 வயசுக்கு பிறகு அந்த பணத்தை சில்லறையாக கொஞ்சம் கொஞ்சமா தான் தருவாங்களே தவிர முழுசா கையில என்ன செஞ்சிட மாட்டாங்க, ஒப்படைச்சிட மாட்டாங்க. இப்படி ஒருவர் வந்து ஒரு 50,000 என்ன செய்யறாரு, அரசாங்கத்திட்ட தேவைக்காக கொடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த கொடுக்கப்பட்ட அந்த 50,000க்கு வந்து நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து ஒரு சிறிய விஷயத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து நிசாபை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த 50,000, 40,000, 30,000 காலத்துக்கு மாறிட்டு இருக்கும். அதனால நிசாபை நான் சொல்லிடுறேன். அதாவது வெள்ளின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, வெள்ளியில வந்து 2 கருத்து இருக்குது. 600 கிராம், 612 கிராம், பேணுதல் 600 கிராம். 600 கிராமுக்கு நிகரான பணம். தங்கம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல 2 கருத்து இருக்குது. அந்த 2 கருத்தை விளக்குறதுக்கு நேரம் இல்லை, அந்த அளவு சொல்றதுக்கு சொல்றேன். ஒன்னு 85 கிராமோ அல்லது 87 அரை கிராம். ஹதீஸின் அடிப்படையில் சொல்றாங்க 20 மிஸ்கால் சொல்லுவாங்க. 20 மிஸ்கால் என்பது நிகழ்காலத்தின் அளவை அளந்து பார்க்கின்ற பொழுது அதுல கருத்து முரண்பாடு வருது. அந்த அளவில் அது ஒன்னு 85 கிராமோ அல்லது 87 அரை கிராம். சரிங்களா? பேணுதல் 85 கிராம் வைங்க. இப்ப இதுல 85 கிராமுக்கு நிகரான பணம். இப்ப இதுல வெள்ளி பணத்தை தான் நமக்கு கையில பணமா வச்சு பார்க்கும்போது வெள்ளியை வச்சு முடிவு செய்வாங்க. இப்ப வெள்ளியில 600 கிராம் இருக்குன்னு வைங்களேன். அந்த 600 கிராமுக்கு நிகரான ஒரு பணம். அந்த பணம் வந்து 40,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், எவ்வளவு காலத்துக்கு ஏற்ப மாறிட்டு இருக்கும். அதனால அந்த நிசாபை வச்சு நம்ம பேசுவோம். சரிங்களா? இப்ப அந்த நிசாபுடைய அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, போட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப 50,000 நிசாப் வந்திருக்குமா? 50,000 இப்போ உள்ள காலத்துக்கு நிசாப் வந்திருக்குமா? சரி, நிசாப் வந்துச்சுன்னு பேசுவோமே. 600 கிராம் வெள்ளிக்கு நிகரா ஒரு 50,000 பேருக்கு வச்சு பேசுவோம். இவர் அரசாங்கத்தில் போட்டு இருக்கிறாரு. ஆனா வாங்க முடியுமான்னு என்ன செய்ய முடியல, வாங்க முடியாது. அப்படி அவங்க தரதா இருந்தா கேன்சர் போன்ற நோய்களுக்காக மட்டும் அதை செலவழிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப போன காசு திரும்ப ரிட்டர்ன் வருதா? கேரண்டி இல்ல. முழு 66,000 அதுல நிசாபே இல்ல. அப்போ சரி, நிசாபை வச்சு பேசுவோமே. இந்த நிசாபே இல்ல, என்ன நிசாபா வச்சு பேசுவோம். சரிங்களா? எப்ப அந்த பணம் வந்து கையில அடுத்த கொடுத்துட்டோமோ, திரும்ப அது வரத்துக்கான சாத்தியக்கூற இல்லையோ, ஏதாவது நோய் வந்தா மட்டும் தான் செலவுக்கு தருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களோ, அப்ப அதுல வந்து மில்குத்தாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. முக்கியமான நிபந்தனை, முதலாவது நிபந்தனை அல் மில்குத்தாம். அந்த மில்குத்தாம் என்ன, பரிபூர்ணமான முறையில அதை செலவழிப்பதற்கான எப்பொழுது நாடினாலும் எப்பொழுது விரும்பினாலும் செலவழிப்பதற்கான அதிகாரம் அதுல இருக்கணும் என்பது சட்டம். இப்ப அந்த அதுல வந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்ம நினைச்சதை செலவழிக்க முடியலையே. அப்ப அந்த கையில முழுசா வந்தா மட்டும்தான் அதுல ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் பத்தி பேச முடியுமே தவிர, அங்க இருக்கும்போது கையில கிடைக்காதுங்கிற உறுதியா தெரிஞ்ச பிறகு அந்த 50,000 நிசாபாக இருந்தால் அந்த 50,000 ஜக்காத் என்பது வரவே வராது. ஏன்னா மில்குத்தம் என்பது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது ஜக்காத்தை பத்தி பேசும்போது நம்மளோடு இணைச்சு பேச, குதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன், உங்களுடைய செல்வத்திலிருந்து, மக்களுடைய செல்வத்திலிருந்து நீங்க ஜக்காத்தை வாங்குங்க, ஜக்காத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் செல்வத்தை மக்களோடு இணைத்து பேசுகின்ற காரணத்தினால் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ ஃபரல அலைஹிம் ஃபி அம்வாலிஹிம், அல்லாஹ் தஆலா மக்களுடைய செல்வத்திலே ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று செல்வத்தை மக்களோடு இணைத்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன காரணத்தினால் ஒரு செல்வம் நமக்கு நம்மோடு இணைக்கப்படுகிறது என்றால் அதை நாம் விரும்பிய விதத்தில் செலவழிக்க விதத்தில் இருந்திருக்கணும். அதனால தான் ஃபுகாஹாக்கள் சட்டம் இயற்றாங்க, மில்குத்தாம் என்பது அவசியம். அந்த மில்குத்தாமும் பலவீனப்பட்டு போகுமையானால் அதுல ஜக்காத் என்பது வராது. அதே பணம் நம்ம இடத்துல முழுமையாக வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அதுல நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்தை பத்தி பேசலாமே தவிர கையை விட்டு போய் மில்க் முழுமையா இல்லாத சமயத்தில் ஜக்காத் என்பது வராது. இது முதலாவது கேள்வி. இது என்னது? அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருவர் வந்து நன்கொடையாக ஒரு 5 லட்சம் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு எழுதியிருக்கிறார், எனக்கு நன்கொடையாக ஒரு 5 லட்சம் கிடைத்திருக்கிறது. அதை பத்திரமாக என்னுடைய வங்கியில் நான் சேமித்து வைத்துள்ளேன். அதிலிருந்து எந்த தொழிலும் நான் செய்யவில்லை. சென்ற வருடம் 1 வருடம் பூர்த்தியாகி அதற்கான ஜக்காத்தை நான் கொடுத்து விட்டேன். தற்போது 2ஆம் வருடத்திற்கான ஜக்காத்தை நான் கொடுக்க வேண்டுமா, தயவு செய்து விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. 5 லட்சம் நன்கொடையா வந்திருக்கு. இவர் நன்கொடையாக வந்தாலும் சரி அல்லது இவர் சம்பாதிச்சு வந்த மில்க் சொந்தமாகி போச்சு. சரியத்து சட்டப்பிரகாரம் ஒரு ஆள் நமக்கு அன்பளிப்பா தரம் வைங்களேன், அன்பளிப்பா தந்து நமக்கு சொந்தமாகுது. எப்ப நமக்கு சொந்தமாக ஆயிருச்சோ, சம்பாதிச்சு வந்த மாதிரி தான். எப்படி நமக்கு சொந்தமாயிருச்சோ, சொந்தமானதுல இருந்து அவர் சேமிப்பா வச்சிருக்கிறாரு. சேமிப்பா வச்சு 1 வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேங்கிறாரு.
இந்த வருஷம் நான் ஜக்காத்து கொடுக்கணுமா, அடுத்த வருஷம் நான் ஜக்காத்து கொடுக்கணுமா, திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்ட பொருளுக்கு புரியுமா சொல்றதா இருந்தால் ஏற்கனவே ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டாமா என்கிற ஒரு அடிப்படையிலே இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொடுக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்காம வச்சிருந்தாலும் சரி, ஜக்காத்து கடமை ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா ஜக்காத்து கடமையான பொருளுக்கு வருடம் ஜக்காத்து கொடுத்து ஆகணும். நீங்க கொடுக்காம வச்சிருந்தா கணக்கு பண்ணி கொடுத்துடணும். கொடுக்காம இருந்தா கூட அதை கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுத்துடணும். வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டமாக இயற்றியிருக்கிறார்கள். ஸலாத்துன் மன் ஃபஅலஹுன்ன கதைம தஅமல் ஈமான். யார் 3 விஷயங்கள் அதை கரெக்டாக செய்வாரோ அவர் ஈமானுடைய ருசியை அவர் அனுபவித்து விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதுல ஒரு கருத்து சொல்லுவாங்க, வஆதா ஜகாத்த மாலிஹி தய்யிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு ராஃபிதத்தன் அலைஹி குல்ல ஆமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்திற்கு ஜக்காத்தை வழங்குகிறார், மனப்பூர்வமாக வழங்குகிறார், ஒவ்வொரு வருடமும் வழங்குகிறார். இப்படி ஒவ்வொரு வருடமும் அவர் கரெக்டா ஜக்காத்தை வழங்குகிறார் என்று சொன்னால் அவர் ஈமானுடைய டேஸ்டை ருசியை அவர் கண்டிப்பாக உணர்வார், அவர் அனுபவித்து விடுவார் என்று மாணவி ஸல்லல்லாஹு சொன்ன செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஒரு பொருளின் மீது ஒரு வருடம் முழுமையாக ஆகுமையானால் அதில் ஜக்காத்து கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நான் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஜக்காத்து கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் அதே பொருள் என்கிட்ட இருக்குது, ஒரு வருடம் முழுமையதா இல்லையா, ஜக்காத்து கொடுக்கிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் அதே பொருள் என்கிட்ட இருக்குது, ஒரு வருடம் முழுமையதா இல்லையா, ஒரு வருடம் முழுமை அடைந்தால் அதில் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க அடிப்படையிலையும், வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அடிப்படையிலையும். இன்னொரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வ ஹதீஸ் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யதீம்களுடைய பொருள் நம்ம கையில வச்சிருப்போம் வைங்களேன், யதீம்களை பராமரிக்கிறோம், அவங்க செல்வத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம் பராமரிக்கும் போது, இப்ப அந்த யதீமனுடைய பொருள் நீங்க சும்மா வைக்காதீங்க, அதை ஏதாச்சும் வியாபாரத்தில் போட்டு லாபத்தை ஈட்டுங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏதாவது ஒரு வியாபாரத்தில் போட்டு லாபத்தை ஈட்டுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வியாபாரத்தில் போடாம லாபத்தை ஈட்டாம அப்படி வச்சுட்டா ஜகாத் அந்த யதீமுடைய பொருளை அழித்து விடும். ஜகாத் யதீமுடைய பொருளை அழித்து விடும். அப்படி அழித்து விட கூடாது என்பதற்காக நீங்க யதீமுடைய பொருள் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல நீங்க என்ன செய்யுங்க, வியாபாரத்துல போட்டு அந்த லாபத்தை ஈட்டுங்க. அப்ப யதீமுடைய அந்த செல்வம் மூல பொருள் என்ன செய்யாது, அழியாது அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் பல்வேறு கிதாப்ல வருது, சொல்ல டைம் இல்ல. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இங்க நான் சொல்ல வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, யதீமுடைய பொருள் என்கிட்ட இருக்குது, யதீமுடைய பொருள் என்கிட்ட இருக்குது, கொடுத்த பொருளுக்கு ஒரு தடவை தான் ஜக்காத்து கொடுக்கணும், வருடம் கொடுக்க தேவைன்னு வைங்களேன். நான் யதீமுடைய பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன், சரிங்களா, அடுத்த வருஷம் அது அழியுமா? அப்படித்தானே இருக்கும். அப்போ யதீமுடைய பொருளை நான் வந்து அடுத்த வருடம் கொடுக்குறேன், அந்த அசல் பணம் குறையும், அதுக்கு அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்குறேன், கொடுத்த பொருளுக்கு தான் பணம் குறையும். இப்படி பணம் குறைஞ்சிட்டே வருமா, கடைசியில் நிசாபுட்டு கீழே போயிடும். நிசாபுடும் கீழே போயிருமா இல்லையா, நிசாபுல கீழே போனா ஏழைன்னு அர்த்தம், அவர் கையில் நம்ம பணக்காரன் இருக்கிறாரு. நீங்க வருஷம் அதே பொருளுக்கு கொடுக்கப்பட்ட பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுத்து அது குறையுது பாருங்க, அந்த மாதிரி குறையிற நிலைமை நீங்க ஆக்கிறாதீங்க. அவருடைய பொருள் வியாபாரத்தில் போட்டு என்ன செய்யுங்க, பெருக்குங்க என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் இங்க இந்த இடத்துல ஜகாத் என்பது ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் திரும்ப திரும்ப வருடம் ஜகாத் கொடுப்பது கட்டாய கடமை என்பதை மார்க்கத்தின் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் ஃபுகாஹ்கள் ஏற்படுத்தினது. அடுத்த கேள்வி என்னன்னா, இது இதே கேள்வி திரும்ப திரும்ப தள்ளி வருது, நிறைய வருது சுத்தி சுத்தி. என்ன கேள்வினா, ஒரு குடும்ப தலைவர் மற்றும் மனைவி, குடும்ப தலைவர் ஓய்வு பெற்று அதிகாரி, அவருக்கு மாதம் பென்ஷன் வருகிறது. அந்த பென்ஷன் அவருடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. மனைவியிடம் 15 பவுன் நகை இருக்கிறது. இவளுக்கு உண்டான ஜக்காத்து கடமைகள் என்ன? இவருக்கு பென்ஷன் தான் வருது, அதை வச்சுதான் வாழ்க்கை ஓடுது, என்கிட்ட பணம் கிடையாது, நான் செல்வந்தன் இல்லை, ஆனா மனைவிட்ட ஏறத்தாழ 15 பவுன் நகை இருக்குது. இப்ப மனைவி வந்து அந்த 15 பவுன் நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேள்வி. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தங்கத்தினுடைய நிசாப் என்பது 85 கிராம், அதை பவுனானிக்கு எப்படின்னா போட்டுக்கங்க, 85 87 ரெண்டுல ஒன்று பேணுதல் 85 கிராம். இப்போ ஜக்காத்து கடமையாகிற அளவுக்கே பெண்ணிடத்துல நகை இருக்குது. குடும்பத்தில் ஆண் வந்து பணக்காரரா இருக்கட்டும், பணக்காரர் எல்லாமே போட்டும், அவர் பென்ஷன் வச்சு வாழ்க்கை கழிவுன்னு சொல்றாரா இல்லையா, அவர் செல்வந்தரா இருக்கட்டும், செல்வந்தர் எல்லாமே போகட்டும். பெண்ணுக்கு தனி சட்டம், ஆணுக்கு தனி சட்டம். ஒரு பொருளை ஆணுக்கு சொந்தமாகிற மாதிரி பெண்ணுக்கும் ஒரு பொருள் சொந்தமாகாம இல்லையா, மார்க்கத்து ரெண்டுக்கு தனித்தனி சட்டம் தான். அதனால இப்ப பெண் அணிகிற நகைக்கு ஜக்காத்து உண்டா இல்லையா என்கிற அடிப்படையில இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு சொன்னா பல பேப்பர் போயிரும். அவ்வளவு கேள்வி அதுதான்.
சரிங்களா? சரி, இங்க ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில மதுஹப்னு சொல்றதுனால சில தப்பா விளங்கிட கூடாது. ஏன்னா மதுஹப் என்பது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆய்வு செய்து சொல்லப்பட்ட சட்டம் தான். சரிங்களா? ஏன்னா சில பேர் சில கேள்வி வருது, மதுஹபை கூற வேண்டாம் அப்படின்னு தான் வருது. மதுஹபை கூறித்தானே பேச முடியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதுஹப்னு என்ன சொல்லிடுறேன், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து ஒரு சட்டம் சொல்றாரு. அந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டா நான் ஹனஃபி, அதாவது ஹனஃபி இமாம் ஆராய்ந்து சொன்ன சட்டத்தை ஏத்துக்கிட்டேன். ஷாஃபி இமாம் ஒரு சட்ட குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து அவர் சொந்த கருத்தை சொல்லல, குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்றாரு, ஆராய்ந்து ஒரு சட்டம் சொல்றாரு. அந்த சட்டத்தை இப்ப நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் ஷாஃபி. ஷாஃபினா என்ன, ஷாஃபி இமாம் ஆராய்ந்து சொன்ன சட்டத்தை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஷாஃபி இமாம் குர்ஆன் தூக்கி போட்டாரு, ஹதீஸ் தூர போட்டாரு, அவர் சொந்த கருத்தை சொன்னாரு, அதை நான் ஏத்துக்கிட்டேன் என்று பொருள் அல்ல. இன்று அந்த மாதிரி ஒரு கருத்து விதைக்கப்படுது என்பதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்ப ஷாஃபி மதுஹப் அடிப்படையில தெளிவான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் அணிகிற நகைக்கு ஜகாத்து கிடையாது, அணிகிற நகைக்கு ஜகாத்து கிடையாது. அணிகிற நகைக்கு ஜகாத்து கிடையாது என்பதை சாதாரணமா சொல்லல, தெளிவாக இமாம்கள் சட்டம் வந்திருக்காங்க. உதாரணமா மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், சொந்தம் பயன்பாட்டிற்காக உள்ள பொருளுக்கு ஜகாத்து கிடையாதுங்க. சொந்தமா வீடு வச்சிருக்கிறோம், அது 10 லட்சம் கிட்ட ஒரு கோடியும் போட்டும், ஜகாத் உண்டா? அதுக்கு கிடையாது. ட்ரெஸ் போடுறோமா இல்லையா, 5 5000க்கு 10,000க்கு 20,000க்கு ட்ரெஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு சேலை 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சு ஒரு 6 சேலை வாங்கி வச்சுட்டு அது நிசாபுடைய அளவு வந்து போச்சு, அதை தாண்டி பீரோல் ஃபுல்லா சேலையா இருக்குது. ஆமா, இப்ப அது ட்ரெஸ் தானே, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஜகாத் உண்டா? அணிகிற ஆடைக்கு ஜகாத் உண்டா? அணிகிற ஆடைக்கு ஜகாத்து கிடையாதுங்க. நம்ம சொந்த வீட்டுக்கு ஜகாத்து கிடையாதுங்க. சில பேர் தப்பான விளக்கம் தராங்க, அதனால தெளிவான மூலம் குர்ஆன் ஹதீஸ் நிரூபிச்சிட முடியும். சொந்த வீட்டுக்கு ஜகாத்து கிடையாது, அணிகிற ஆடைக்கு ஜகாத்து கிடையாது, நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனங்களுக்கு அதனால சொந்த பயன்பாடு ஜகாத்து கிடையாது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைக்கு ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. அன்றைய காலகட்டத்தில் அடிமை சொத்து, சொந்தமா வச்சிருக்கிற அடிமைக்கு ஜகாத் இல்ல. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஒருவர் தன்னுடைய வாகனம் குதிரைக்கு ஜகாத் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. வாகனமா வச்சிருக்கிற குதிரை, அந்த குதிரைக்கு ஜகாத் இல்ல. குதிரை ரேட் எவ்வளவு ரேட் வரும்? அப்ப விலை மதிப்புள்ள ஒன்றுதான், விலை மதிப்புள்ள ஒன்றாக இருந்தாலும் கூட சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய பொருள்களுக்கு ஜகாத் இல்லை. அது எவ்வளவு கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்க சட்டத்தை பிரிக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்க சட்டத்தை பிரிக்குது. அதுல ஒண்ணு என்ன கேட்டா, ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது, ஹராமும். பெண்கள் தங்கம் அணிவது ஹலால். அப்ப பெண்களுக்கு நகை எப்படி எந்த ரேஞ்சில் போகுது, எந்த மனுஷலத்துல போகுதுன்னு கேட்டா ஆடை மனுஷலத்துல போகுது. எப்படி அவங்க ஆடை அணிகிறாங்களோ அதே மாதிரி தங்கம் அணிதல். அப்ப அணிகிற நகைகளுக்கு ஜகாத்து வருமா வராதா அப்படின்னா 2 சட்டம் தாங்க, தெளிவா விளங்கிக்கங்க. அதாவது மார்க்கத்துல ஒரு நகையை தங்கத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அந்த நகைக்கு ஜகாத்து கிடையாது. ஹராமான பயன்பாட்டுக்குன்னு ஒரு நகை தங்கம் அதுக்கு அதுல ஜகாத்து உண்டு. உதாரணத்துக்கு விளக்கிடுறேன் பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு ஆம்பளை அவர் என்ன பண்றாரு, தங்க மோதிரம் போடுறாரு, தங்க வளையல் போடுறாரு, தங்க செயின் போடுறாரு, விளங்குங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு ஆண் தான் அணிவதற்காக, அதாவது ஆண் அணிவது ஹராம் தானே, அப்ப இது ஹராமான பயன்பாட மாறி போச்சு. அப்ப ஹராமான நகைன்னு வரும்போது அதுல ஜக்காத்து உண்டு. ஏன் மார்க்க அணியக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப ஆண்கள் அதை வைத்திருந்தால் ஆண்கள் அவருக்கு ஜக்காத்து கடமை. சரி, பெண்கள் அணிவது ஹராமா? பெண்கள் அணிவது ஹராம் கிடையாது, பெண்களுக்கு முபாஹ். அதாவது சட்டம் பிரிக்கிறாங்க, முபாகான நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது. ஏன்னா மார்க்கம் அவர்களுக்கு அணிவதற்கு அனுமதித்து விட்டது, எனவே அதுல ஜக்காத் இல்லை, பிரிக்கிறாங்க. ஆண் பெண் இருவருக்கும் கூட சில சமயம் தங்கத்தை பயன்படுத்துறது ஹராம்னு வரும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் பாத்திரங்களை பயன்படுத்த முடியாது, தங்க பாத்திரங்களாக வெள்ளி பாத்திரங்களாக ஆணும் பெண்ணை பயன்படுத்த முடியாது. அப்ப அப்படி யாராச்சும் வாங்கி வச்சிருக்காங்க, தங்க தட்டு வச்சிருக்காங்க, தங்க டம்ளர் வச்சிருக்காங்க, வெள்ளி தட்டு வச்சிருக்காங்க, வெள்ளி டம்ளர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது ஆணுக்கும் ஹராம் தான், பெண்ணுக்கும் ஹராம் தான். இப்ப இதுல ஜக்காத்து வருமா அப்படின்னு கேட்டா ஜக்காத்து வந்துரும். அப்ப ஹராமான தங்கம், ஹராமான நகை, அதாவது பயன்படு ஹராம்னா அந்த தங்கம் ஹராமாக வாங்குறது சொல்லல, ஹலாலத்தை வாங்கி வச்சிருப்பாரு, பயன்படுத்துறது ஹராம். அப்படி விளங்கிக்கங்க, தப்பா வாங்கிட கூடாது. பயன்படுத்துறது ஹராம். அப்படி ஹராமான நகையா இருக்குமே ஆனால், தங்கமாக இருக்குமே ஆனால் அதிலே ஜக்காத்து கடமை. பயன்படுத்துவது முபாகாக அனுமதிக்கப்பட்டதாக இருக்குமே ஆனால் அதுல ஜக்காத் என்ன கிடையாது, கடமை கிடையாது. எனவே பெண்கள் அணிகிற நகைக்கு ஜக்காத்து கடமை இல்ல. இப்படி சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஆட்கள் சொன்னது கிடையாது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மார்க்கத்துக்கு அதிகமான தீர்ப்பு வழங்கினவங்க அவங்க தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி வருது, கான தலி பனாத்தி அகீஹா யதாமா ஃபி ஹிஜ்ரிஹா லஹுன்ன அல் ஹுலியு ஃபலா துக்ருஜு மின்ஹு அஸ்-ஸகா.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய சகோதரனுடைய பெண் பிள்ளைகளை அவங்க வந்து பராமரித்து வளர்த்தார்கள். அந்த பிள்ளைக்கு என்று அந்த அநாத பிள்ளைகளுக்கு என்று சொந்தமா நகைகள் இருந்தன. ஃபலா துக்ருஜு மின்ஹு ஸகாத். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல, அந்த அணிந்த நகைகளுக்கு ஜகாத் கொடுக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பைஹக்கில வருகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் முவத்தாங்கிற நூல்ல பதிவு செய்றாங்க, அணிகிற நகைக்கு ஜகாத் உண்டாங்கிற பாடத்திலே என்ன செய்றாங்க, இந்த தலைப்பு பதிவு செய்றாங்க. ஜாபிர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க என்ன பண்ணுவாங்க, கான இப்னு உமர் யுஹல்லி பனாத்திஹி பி 400 தீனார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஏறத்தாழ 400 தீனார், நல்ல கவனி, 400 தீனாருங்க, 400 தீனாரு அவங்க அணிகிற நகைகள் போட்டிருந்தாங்க, அணிய கொடுத்திருந்தாங்க. ஃபலா யுக்ருஜு ஸகாத்தஹு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த மகளுடைய அந்த இதுல இருந்து ஜகாத் என்ன செய்யல, கொடுக்க சொல்லல. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா பின்த் அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்க நகைகள் அணிஞ்சிருந்தாங்க. உலா துஸக்கி, அதுக்கு அவங்க ஜகாத் கொடுக்கல. எந்த அளவுக்கு சொன்னா, நஹவம் மின் 50 அல்ஃபன், ஏறத்தாழ 50,000 தீனார் அளவுக்கு நிகரான ஒரு அளவு. இதையெல்லாம் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் மேதைகள் தங்களுடைய நூல்ல பதிவு செஞ்சு பாட தலைப்பு எப்படி போட்டு கொண்டு வராங்க கேட்டா, அணிகிற நகைகளுக்கு ஜகாத் என்ன கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், அணிகிற நகை என்று சொன்னால் அணிஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த நகை மட்டும் நினைக்கிற கூடாது. அணிவதற்காக வாங்கி வச்சிருக்கிற நகை எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்குறோமா இல்லையா, நம்ம பீரோல பல ட்ரெஸ் இருக்கதானே செய்யும், எல்லா ட்ரெஸ்ஸையும் உடனே தான் அணிஞ்சிருப்போமா, கிடையாது. அப்ப வாங்கினது எதுக்கு வாங்கணும், அணிவதற்காக வாங்கி வச்சிருக்கிறோம். இதைத்தான் அரபியில வந்து அல் முஅத்துல் இஸ்திமால் சொல்லுவாங்க, பயன்பாட்டிற்காக உண்டான ஒரு பொருள், அணிவதற்காக பயன்பாட்டிற்காக உண்டான ஒரு பொருள். அது அவளத்தையும் முழுசா அணிஞ்சு இருந்தா தான் அது அணிகிற நகை, அப்படி கிடையாது. அணியின் நோக்கம் வாங்கிட்டாலே அது அணிவதற்கான நகைதான். அதனால தான் இந்த இமாம்கள், அதாவது குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போல அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து எவ்வளவு நகை போட்டிருந்தாங்க. அந்த அளவு நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 400 தீனாரு. அசல்ல 20 தீனார் இருந்தா ஜகாத் கடமை. நல்ல கவனிங்க, 20 தீனார் இருந்தா ஜகாத் கடமை. 20 தீனார் தான் இந்த 85 கிராமுக்கு நிகரான அளவுக்கு வருது. 20 தீனார் தங்க காசை சொல்றேன், சரிங்களா? இது எவ்வளவு வருது, 400 தீனாரு. அப்ப அணிகிற நகை அப்படின்னு சொன்ன உடனே தப்ப எப்படி வழங்கிடக்கூடாதுன்னு கேட்டா, வெறுமனே கழுத்துல போட்டிருப்பாங்கல்ல, அது மட்டும்தான் அப்படி வழங்கிடக்கூடாது. வெறுமனே காதுல போட்டிருப்பாங்கல்ல, அது மட்டும்தான் வழங்கிடக்கூடாது. வெறுமனே அன்றாடம் கையில போட்டிருப்பாங்கல்ல, அது மட்டும்தான் வழங்கிடக்கூடாது. அதனால தான் அந்த அளவையும் சேர்த்து இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா யுஹல்லி பனாத்திஹி பி 400 தீனார், 400 தீனாருங்க. அப்ப அளவு வருதா, அணிவதற்காக வாங்கி ஒரு ஆள் 400 தீனார் கழுத்தை மாட்டி அலைய முடியுமா ஒரே நேரத்துல? அதை தாண்டி அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள பாருங்க, ஏறத்தாழ 50,000 தீனாரா. 50,000 தீனார் பல கிலோ கணக்குல வருதுங்க. 50,000 தீனார் பல கிலோ கணக்குல வருது. அத்தனை கிலோவுக்கு ஒரே நேரத்துல போட்டு மாட்டிட்டு போவாங்க, கிடையாது. அப்ப அதனால தான் ஃபுகஹாக்கள் வந்து அந்த சட்டம் எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, அணிவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நகைகள், அது அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல அப்படின்னு பதிவு செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க இமாம்கள். இந்த ஆண்கள் விஷயத்துல வந்துடுறேன், எனக்கு முக்கியமான சட்டம், பல கேள்விகள் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக டைம் கொடுக்குறேன். அதாவது ஆண்கள் வந்து தங்கத்தை பயன்படுத்துறது ஹராம் தானே. அப்ப ஆண் வந்து தங்கம் வச்சிருக்கிறாரு, தங்கத்தை பயன்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்கிறாரு அப்படிங்களா, சேமிப்பா வச்சிருந்தா அது ஹலாலு, பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்தா மோதிரமாக, வளையலாக, காப்பாக, செயினாக, அது ஹராமும். பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்தா ஹராமும். சேமிப்பு பொருளா வச்சிருப்பார்ல, அது ஹராம் சொல்ல வரல. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. பயன்பாட்டிற்காக ஆண் ஒரு தங்கத்தை வச்சிருந்தா ஹராம். ஆனா ஒரு சில சமயம் சில பொருட்கள் ஹலாலா மாறுது. எதுவெல்லாம் ஹலாலா மாறுது அதுல ஜகாத் வராது. எப்படி வந்து அதுதான் சட்டம் சொல்றாங்க, முபாஹான அனுமதிக்கப்பட்ட தங்க நகைகளுக்கு ஜகாத் இல்லை, பயன்பாட்டுக்கான. உதாரணமா ஒரு ஆணுக்கு எப்போ வந்து தங்கத்தை பயன்படுத்துறது ஹலால் ஆகுது, எப்போ ஹலால் ஆகுது அப்படின்னு சொன்னா சட்டம் வகுப்பாங்க. யஹ்ருமு அல ரஜுலி ஹுலியு ذهبி, ஒரு ஆணுக்கு தங்க நகைகள் ஹராம் தான், ஆனால் இல்லல் அன்ஃப வல் அன்மிலத வசின்ன பிரிக்கிறாங்க. அதாவது மூக்கு வந்து ஒரு ஆளுக்கு போயிருச்சு, ஆபரேஷன் பண்ணி மாற்று உறுப்பு மாற்றாங்கல்ல, அதே மாதிரி தங்க மூக்கு மாட்டி இருக்கிறாரு, தங்கத்தால் செய்யப்பட்ட மூக்கு. விரல் நுனி இருக்குதுல்ல, விரல் நுனி அன்மிலத்து, இந்த விரல் நுனி வந்து தங்கத்துல செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஆளுக்கு கட்டாயிருச்சு, தங்கத்துல செய்யப்பட்டிருக்குது. ஆணை சொல்றேன்,
பல்லு போயிருச்சு, தங்கப்பல் மாட்டி இருக்கிறாரு, தங்கப்பல்லு. இதுவெல்லாம் ஒரு ஆண் பயன்படுத்துறது ஹலால். எப்போ ஒரு ஆணுக்கு அது ஹலால் ஆயிருச்சோ, இப்ப ஆண் வந்து தங்கம் வச்சிருக்கிறாரு, இப்ப அதுல அவர் ஜகாத் கொடுக்க தானே செய்யணும். தன்னுடைய பயன்பாட்டுக்காக சேமிப்புக்காக வச்சிருக்காரு, அதுல ஜகாத் கொடுக்க தானே செய்யணும். ஆனா அவர் தங்க மூக்கு மாட்டிருக்காரு, அது ஒரு கிராம் இருக்கும், குறிப்பிட்ட கிராம் இருக்கும், அதை இதுல சேர்க்க கூடாது, ஜகாத் சேர்க்க கூடாது. விரல் நுனி தங்கத்துல செய்யப்பட்டிருக்கு, ஜகாத் கணக்குல சேர்க்க கூடாது. அதே போல பல்லு தங்கத்துல மாட்டப்பட்டிருக்குது, அது ஜகாத் கணக்குல சேர்க்க கூடாது. ஏன்னா அது முபாஹ் அனுமதிக்கப்பட்டுச்சு. எப்ப மார்க்கம் அனுமதித்த பயன்பாட்டுக்கு அனுமதித்து விட்டதோ ஜகாத் வராது. இதையும் ஃபுகாஹாக்கள் சும்மா சொல்லல, ஏன்னா மதுஹப் பிரகாரம் மதுஹப்னு சொல்றாங்க, மதுஹப் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லப்பட்டுச்சு. அதனால ஹதீஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. இமாம்களுக்கு என்ன ஆகுறாங்கன்னா, அர்ஃபஜா என்ற ஒரு சஹாபிங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவர் வந்து ஜாஹிலியா காலகட்டத்தில் குலாப் அப்படின்னு ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் அவர் கலந்திருந்தாரு, மூக்கு வெட்டப்பட்டுருச்சு ஒரு போர்ல. அந்த சஹாபி பேர் என்ன, அர்ஃபஜா ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஹிலியா காலகட்டத்தில் நடைபெற்ற போர்ல மூக்கு வெட்டப்பட்டுருச்சு. அப்படி வெட்டப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, வெள்ளியில ஒரு மூக்கு செஞ்சு வச்சாரு. அப்போ அந்த காலத்திலேயே நபிசாசன் கால ஜாஹிலியா காலத்தை சொல்ற வெள்ளி மூக்கு. பின்பு அந்த வெள்ளி மூக்கு செஞ்ச உடனே அது என்ன ஆகுது, நாற்றம் துர்வாட வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. அப்ப மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கத்தினால் மூக்கு செஞ்சு மாட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு தங்கத்தினால் மூக்கு செஞ்சு அவர் மாட்டிக்கிட்டாரு. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இங்க நல்லா கவனிங்க, தங்க மூக்கு மாட்டுனதுனால ஒரு மூக்குனால என்ன பயன், தங்கத்தினால் மாட்டினால் பயன் வருது, சரிங்களா? அதே மாதிரி தான் விரல் நுனி கட்டாயிருச்சு, விரல் நுனி மாட்டிக்கிட்டோம், விரலையும் மாட்டா அது வராது, ஹராமாயிரும். ஏன்னா ஒரு விரலையும் மாட்டோம் வைங்களேன், ஏன் விரல் நுனி சொல்றாங்க, விரல் நுனியை மாட்டிட்டா அந்த விரல் நுனியை வச்சு என்ன பயன்பட முடியும்? ஒரு விரலையை மாட்டிட்டா அது கட்ட மாதிரி தான் இருக்கும், அதை வச்சு ஒரு பயன்பாடும் கிடையாது. அப்போ மார்க்கம் வந்து தடை செய்த ஒன்றை எப்ப அனுமதிக்குதுன்னு கேட்டா அதன் மூலமா நிர்பந்தத்துல பயன்பாடு வந்தா மட்டும்தான். எப்போ ஒரு விரலையே தங்கமா செஞ்சு மாட்டினாரோ அப்போ அது மடக்க கூட முடியாது, அதை வச்சு ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு கை போயிருச்சு, கையே தங்கத்துல செஞ்சு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த கையை வச்சு ஒரு வேலையும் செய்ய முடியாது, சும்மா மடக்க அப்படி வெறும் மரக்கட்ட மாதிரி இருக்கும். அந்த அந்த ஒரிஜினல் கையை வச்சு என்ன வேலை செய்ய முடியாம போயிடும். அதனால தான் சட்ட வல்லுநர்கள் அதை கூட பிரிக்கிறாங்க. விரல் நுனியாக இருந்தால் எப்படி மூக்க மாட்டினா அதன் மூலமாக ஒரு மூக்கினுடைய பயன்பாட்டை செய்ய முடிகிறதோ, விரல் நுனியை மட்டும் மாட்டினா விரல் நுனியை வச்சு ஒரு பயன்பாடு தங்கத்தினால் செய்ய முடிகிறதோ, பல்லு இருக்கிற தங்கப்பல் மாற்றமே, சாத பல்லு வச்சு கடிச்சு சாப்பிடறோமா இல்லையா, தங்கப்பல் இருந்தால் அந்த பயன்பாடு இருக்குது. இந்த மாதிரி பயன்பாடு இருந்தால் மாத்திரம் தான் நிர்பந்தத்திற்காக மார்க்க அனுமதிக்குது. அப்படி அனுமதிக்கப்பட்ட பிறகு அதுல ஜகாத் வராது. எப்போ வந்து நீங்க தங்கத்துல ஒரு கையை செஞ்சிட்டீங்களோ, தங்கத்துல ஒரு விரலையை செஞ்சு வச்சிட்டீங்களோ அதோட பயன்பாடு வராம போயிடும், அப்ப அது ஹராமும் தான் வரும், அதுல ஜகாத் கொடுத்துதான் ஆகணும் என்று சட்ட வல்லுநர்கள் அதை கூட நமக்கு தெளிவுபடுத்துறாங்க என்பதை நான் விளங்கிவிட்டு ஒரு சின்ன பெண்களுடைய நகையில் ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிடுறேன். எவ்வளவு நகை வேணா வச்சுக்கலாம், அளவு மார்க்கம் சொல்லல. எப்படி ஆடை நம்ம எவ்வளவு வேணா வச்சுக்கலாமோ, எப்படி வாகனங்கள் எவ்வளவு வச்சுக்கலாமோ அளவு கிடையாதோ பயன்பாட்டிற்காக, அதே மாதிரி நகைகளுக்கு அளவு இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபுகஹாக்கள் ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எந்த நகையை வந்து அவர் அணிகிறாரோ அந்த அணிகின்ற பொழுது அதுல வந்து இஸ்ராஃப் மாதிரி தெரியக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன அளவு சொல்றாங்க தெரியுமா? உதாரணமா ஒரு வளையல் போடுறோம்னு வைங்களேன், அல்லது கொலுசு, அவங்க கொலுசு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கொலுசு போடுறாங்க, அந்த கொலுசு வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 200 தீனார் அளவுக்கு இருக்குது. ஒரு கொலுசு மட்டுமே 200 தீனார் அளவுக்கு இருக்கு சொன்னா இதெல்லாம் என்னங்க இஸ்ராஃப் மாதிரி இருக்கிறாங்க, அப்படி கொண்டு வராங்க. அதே இது நார்மலான கொலுசு இருக்கு பாத்தீங்களா, வளமையா நார்மலா போடுமா இல்லையா, அந்த மாதிரி கொலுசு எத்தனை கொலுசு வந்துட்டு போட்டோம், தூக்கி மாட்டும் போது அதுல என்ன தெரியாது, பெருமையோ அது சர்ஃபோ தெரியாது. ஆனா ஒரு கொலுசை அவ்வளவு பெருசா மாட்டும் போது அது வந்து வீண் வரைய மாதிரி தெரியுது, சர்ஃபா தெரியுது, அது அப்படி மாட்டக்கூடாது. இதை ஒண்ணுதான் அளவுகோல சொல்றாங்க. நீங்க மாட்டும் போது பெருமை வெளிப்படக்கூடாது, நீங்க மாட்டும் போது அதுல வீண் வரை பண்ற மாதிரி தெரியக்கூடாது. ஆனா நகையாக வைத்திருக்கும் போது ஒரு நகையை வந்து எந்த அளவு கழுத்துல மாற்றமோ அந்த மாதிரி அளவுல எவ்வளவு காலம் வச்சிருந்தாலும், எத்தனை கிராம்ல வச்சிருந்தாலும், எத்தனை பவுண்ட்ல வச்சிருந்தாலும் அதுல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பெண்கள் அணிகிற நகைகளுக்கு அதுல ஜக்காத்தே வராது என்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை மாத்திரம்தான் ஷாஃபி சட்ட வல்லுநர்கள் அங்கே வித்தியாசப்படுத்திருக்காங்களே தவிர மற்றபடி அணிகிற நகைகளுக்கு என்று என்ன கிடையாது, ஜக்காத்தே சுத்தமா கிடையாது என்பதை சட்ட வல்லுநர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சஹாபாக்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுவும் அணிகிற நகை இந்த ஒண்ணுல எல்லாம் வந்திருக்கும். இதுவும் அதேதான், இதுவும் அணிகிற நகை தான்.
நாங்க இதை அணிகிறேன். சரி, அந்த இதுவும் அந்த நகையோடு சம்பந்தப்பட்டதான சின்ன வித்தியாசம் இருக்கு, அதனால அதை படிச்சிடுறேன். ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நான் ஒவ்வொரு வருடமும் நகைகளுக்கு ஜகாத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு வருடமும் ஜகாத்தை நான் கொடுக்கிறேன், ஆனால் என் புதல்விகளின் நகை பங்கிற்கு சரியான கிராம் கணக்கிட என்னால் முடியவில்லை. அவர் ஜகாத்து கொடுக்குறாரா நகைக்கு, அவங்களுக்கு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்களாம், அந்த பெண் பிள்ளைகளுக்கு நகை பங்கிற்கு சரியான கிராம் அவரால் கணக்கிட முடியலையா. யார் யார் எத்தனை எந்தெந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பணம் இருக்குது, எத்தனை கிராம் இருக்குது கணக்கிட முடியலையா. அதுக்கு என்ன காரணம், வெளிநாட்டில் அந்த பெண் பிள்ளைங்க வெளிநாட்டில் வசிக்கிறாங்க, நகைகளை இவர் பிரிச்சு கொடுக்கலையா பிள்ளைகளுக்கு. ஆனா என் கட்டுப்பாட்டுல வங்கி லாக்கர்ல இருக்குது. இப்போ இந்த மொத்த நகைகளுக்கு நான் ஜகாத் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா, இவர்கிட்ட நகை இருக்குது, அந்த நகை அவர் பெண் பிள்ளைகளுக்கு இவர் பங்கு வச்சு கொடுக்கவும் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கிறாங்க, யார் யாருக்கு எத்தனை கிராம் இவர் பிரிக்கல, அவளத்தை லாக்கர்ல வச்சிருக்கிறாரு. இப்போ நான் இந்த நகைகளுக்கு எப்படி ஜகாத்து கொடுக்கன்னு கேட்கிறாரு. சரிங்களா? சரி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு விஷயத்தை விளங்குங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்ட்டாரு, பங்கு வச்சு கொடுக்கலன்ட்டாரு. எப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னு ஆகி போச்சு, இப்ப யார் சொத்து? அந்த ஆணுடைய சொத்து. பங்கு வச்சு கொடுத்து பிரிச்சு தம்பளிக்கு அவசியங்க. அதாவது ஜக்காத்து கொடுக்கிறோமா இல்லையா, ஜக்காத்து அடுத்தால கொடுக்கறதுனா சொந்தமாக்கி கொடுக்கறது. சொந்தமாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அதுல நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. இப்ப இவர்கிட்ட நகை இருக்குது, அந்த நகையை தம் பொம்பளை பிள்ளைங்க, உதாரணம் 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கோமே, 3 பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு இத்தனை கிராம், உனக்கு எத்தனை கிராம், உனக்கு எத்தனை கிராம் பிரிச்சு கொடுக்கல. பிரிச்சே கொடுக்கலன்னு வரும்போது தம்பளிக்கு பண்ணல, அடுத்தாளுக்கு சொந்தமாக்கி கொடுக்கல. அடுத்தாளுக்கு சொந்தமாக்கி கொடுக்கலங்கும் போது அந்த யாருக்கு சொந்தமானது? அந்த ஆணுக்கு சொந்தமானது. ஆணுக்கு சொந்தமானது வரும்போது அந்த 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 சொந்தமான அந்த தங்கத்துல அல்லது நகைகள்ல ஜகாத்து கடமை வருமா வராதா? ஜகாத்து கடமை வரும். ஜகாத்து கடமை வந்துருச்சா? எப்ப ஜகாத்து கடமை வந்துருச்சோ டோட்டலா தான் கணக்கு பண்ணணும். அவர்கிட்ட 50 பவுன் இருக்குது, 100 பவுன் இருக்கு, எத்தனை பவுன் எதிர்த்து போட்டும் டோட்டலா எவ்வளவு பவுன் இருக்கு அத்தனை பவுனையும் கணக்கு பண்ணணும். அத்தனை பவுனையும் கணக்கு பண்ணி ஒவ்வொரு வருடம் முடிகின்ற போது என்ன செய்யணும்? ஜகாத் கொடுக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலானே ஹவுல், வருடம் முழுமை அடைதல் அப்படி ஷரத்து போடுறாங்க பாத்தீங்களா? அந்த ஷரத்து எதெல்லாம் வருது? கால்நடைகள்ல வருது, வெள்ளி தங்கத்துல வருது, வியாபாரத்துல வருது, வியாபார சரக்குல வருது. ஆனா ஒரு வருடம் முழுமை அடைதல் என்பது இந்த 3 பொருட்களையும் சல்லல்லாஹு நிபந்தனை போட்ட காரணத்தினால, இவருக்கு சொந்தமான நகை இருக்கிறதுனால, பிரிச்சு கொடுக்காத காரணத்தினால இந்த பொருள் இவருக்கு உடைமையானது. எனவே வருடம் அந்த பொருளுக்கு என்ன செஞ்சே ஆகணும்? ஜகாத்து கொடுத்தே ஆகணும் என்பது அதுக்கு சட்டம். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அதே நபர் தான். இது கடன் சார்ந்த கேள்வி. எனது உறவினர்கள் சிலர் என்னிடம் கடனாக பணம் பெற்றுள்ளனர். அவர்களால் எனக்கு திருப்பி செலுத்த முடியாத நிலையில் எனது ஜகாத்து தொகையாக அந்த தொகையினை நான் தள்ளுபடி செய்யலாமா? சொந்தக்காரங்க காசு கடன் வாங்கியிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறேன், கடனா கொடுத்திருக்கிறேன். கடன் வாங்கின உறவினர்கள் அந்த கடனை எனக்கு திருப்பி தர முடியல, எனக்கு ஜகாத்து கடமை இருக்குது, நான் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை ஜகாத்துல இருந்து கழிச்சுக்கலாமா, தள்ளுபடி செய்யலாமா? அதை அவர்களிடமிருந்து கழித்து எனது ஜகாத் தொகையிலிருந்து கணக்கிட முடியுமா? சுத்தி அத கேள்விதான். அதாவது இந்த கடனை ரெண்டா பிரிச்சிடலாங்க. சட்ட வல்லுநர் அப்படிதான் பிரிக்கிறாங்க. நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறேன், இது 2 விஷயத்தையும் நீங்க தெரியணும். ஏன்னா அது தள்ளுபடி செய்யலாமான்னு கேள்வி கேட்டிருக்காரு, அது வேற இருக்குது. நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறேன், நான் கடன் கொடுத்தாலும் அந்த பொருள் எனக்கு தானே சொந்தம், அது மில்குத்தாம் தானே, மில்குத்தாம் எனக்கு தான் சொந்தம். நான் அடுத்த ஆளு கடன் கொடுத்துட்டேன். கடன் கொடுத்த பிறகு இப்ப அந்த கடன் வாங்கியவர் அந்த கடனை திருப்பி தரது இருக்கு பாத்தீங்களா, திருப்பி தரது அது அவரால் தர முடியலாம் அல்லது தர முடியாம போகலாம். இந்த 2 நிலைமை தான். ஒரு ஆள் தரவே மாட்டுக்காரு, கொடுத்த கடனை தர மாட்டுக்காரு. தராம இருக்கிறதுக்கு என்னென்ன சூரத்து? உதாரணமா, வாங்கியவர் திருப்பி தர முடியாத ஏழையா போயிட்டாரு, அதனால தர முடியல, இது ஒரு காரணம். அல்லது என்ன, கடன் வாங்கினவரு நான் கடனை வாங்கலையே அப்படின்ட்டாரு. ஏன்னா ஆதாரம் இல்லாம, எழுத்துப்பூர்வமா இல்லாம, எந்த சாட்சியும் இல்லாம கடன் கொடுத்திருக்காரு. வாங்கினவர் கடனை மறுத்துட்டாரு. மறுத்தாலும் அவர்கிட்ட எப்படிங்க வாங்குவீங்க? அல்லது நம்ம யாருக்கு கடன் கொடுத்தோமோ, கடன் கொடுத்த நம்ம கடன் வாங்கினாரு பாருங்க, அவர் இழுத்தடிக்கிறாள். அரபிய சொல்ற முத்திலும்பாங்க, இழுத்தடிக்கிறாள். இழுத்தடிக்கிறாள்னா என்ன? அவர்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான சக்தினா இருக்கும், காசுனா இருக்கும். அடுத்த வாரம் வாங்கல, 1 மாசம் கழிச்சு வாங்கல,
ஒரு வருஷம் கழிச்சு வாங்கலாம் தள்ளிக்கிட்டே போவாரு. ஆனா அவரால் முடியும், காசை திருப்பி கொடுக்க முடியும். திருப்பி கொடுக்க முடிஞ்சும் அவர் கொடுக்காம தள்ளுறாரு பாத்தீங்களா, தள்ளிட்டே போற பாத்தீங்களா, இவரை இழுத்தடிக்கிறாள். இந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம என்ன செஞ்சிட்டோம், கடனை கொடுத்துட்டோம். அப்ப திரும்ப அந்த காசு வரது உறுதியா? கேரண்டி இல்ல. இந்த மாதிரி ஒரு கடன் இருக்குமே ஆனால் திரும்ப வர்றது சிரமம், கஷ்டம், வந்தாலும் வரலாம். இப்படி கற்பனை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பொருள் எதை மாதிரி, நம்ம கையில் இருந்து அபகரிக்கப்பட்ட பொருளை மாதிரி. நம்ம சொந்த பொருளை அபகரிச்சுட்டு ஓடிட்டான். இப்ப அபகரிக்கப்பட்ட பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஜகாத்து கொடுக்கணுமா? சட்டம் என்ன? அதுல ஜகாத்து வாஜிபு தான். நம்ம பொருள் இல்ல, அதுல ஜகாத்து வாஜிபு தான். ஆனா எப்போ ஜகாத்து கொடுக்கணும் கேட்டா அது கையில வந்தாதான் கொடுக்கணும். வலா யஜிபு இஸ்ராஜுஹா ஹத்தா யுஹ்சல். அதை பெறப்படாத வரை அதுல ஜகாத் கொடுக்க முடியாது. அப்ப கடன் கொடுத்த கடனே திரும்ப வராது, கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது உடனே ஜகாத் கொடுக்க வாஜிப் இல்ல, அது திரும்ப வந்த பிறகு ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கொடுத்த கடனே திரும்ப வரும் என்று உறுதியாக இருக்குமே ஆனால் வந்துரும். நல்ல மனசன் ஜகாத்து அவர் எப்போனும் தருவாரு, வாங்கின கடனை எப்போனும் திரும்ப தருவாரு, நம்பிக்கை இருக்குது. வாங்கின கடனை ஏத்துக்கிட்டாரு, நம்பிக்கை இருக்குது, திரும்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கடன் நம்ம கைக்கு இப்ப வராவிட்டாலும் கூட வரும் நம்பிக்கை இருக்குதா இல்லையா? எனவே அதை நமக்கு ஜக்காத்துடைய காலம் கொடுக்குற காலகட்டத்தில் அதுக்கும் சேர்த்தா ஜக்காத்து கொடுக்கணும். நம்ம கையில் அதை வாங்க விட்டாலும் சரியே. அவருக்கு சொந்தமாக்கலாமான்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒண்ணு இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அந்த கேள்வி மெயின் கேள்வி. இப்போ ஒரு ஆளுக்கு நான் கடன் கொடுத்தேன், அவரு கடனை வாங்கிட்டாரு, அவரால் திரும்ப தர முடியல. திரும்ப தர முடியாம போது இப்ப நான் எனக்கு ஜக்காத்து கடமை, நான் கொடுத்த அந்த கடனை தள்ளுபடி செஞ்சிடலாமா, ஜக்காத்துல இருந்து கழிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி ஜக்காத்துல இருந்து கழிக்க முடியாது. ஏன் ஜக்காத்துல இருந்து கழிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நான் கொடுக்கும் போது ஜக்காத்துன்னு சொல்லி கொடுத்தனா கடன் சொல்லி கொடுத்தனா? எப்படிங்க கொடுத்தேன்? கடன் சொல்லி கொடுத்தேன். ஜக்காத்துடைய அடிப்படை சரித்திர நிபந்தனை என்ன? அதை வணக்கங்க. ஜக்காத்து கொடுக்கும் போது ஜக்காத்து கொடுப்பதை நியத்து வைக்கணும். இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் நியத்தை கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஜக்காத்தை கொடுக்கும் போது நான் ஜக்காத்து பணத்தை கொடுக்கிறேன் நியத்து வைக்கிறேங்க. நியத்து எதுக்கு அவசியமாச்சு? இபாதாத்துகளையும் ஆதாத்துகளையும் பிரித்து காட்டுறதுக்கு தான். இப்ப நான் ஜக்காத்து கொடுக்கறேன்லங்க, அது ஒரு வகையான தர்மம் தானே. ஜக்காத்து இல்லாம ஒரு தர்மம் இருக்குதா இல்லையா? ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்தா அது தர்மம் தானே. இந்த இரண்டையும் பிரிச்சு காட்டுறது நியத்து தானங்க, நியத்து தானே. நான் ஜக்காத்தை கொடுக்கறேன்னா அல்லது வெறுமனே மத்த தர்மமா கொடுக்கறான்னு பிரிச்சு காட்டுறது நியத்து. இன்னமல் அமாலு பின்னியாத், நியத்துகளை கொண்டுதான் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிற காரணத்தினால ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் ஜக்காத்து கொடுக்கும் போது நியத்து வைக்கிறது அவசியம். இந்த நியத்து வந்துச்சா? இல்ல, கொடுக்கும்போது நியத்து வைக்கல. ரெண்டாவது, ஜக்காத்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? பல நிபந்தனை அடி வாங்குது. ஜக்காத்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? அவருக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறது, இப்படிதானங்க? சொந்தமாக்கி கொடுக்கிறது. இவர் கொடுக்கும்போது கடனா கொடுத்திருக்காரு, கடனாக கொடுக்கும்போது சொந்தமாக்கி கொடுக்கலையே, திரும்ப வரணும் சொல்லி தானே கொடுத்திருக்காரு. அப்ப தம்லீக்கும் இல்ல, நியத்தும் இல்ல, எதுவுமே இல்லாம கொடுத்து போட்டு அந்த வருடம் அவர் தரமாட்டுக்காரு, ஆனா கழிச்சுக்குவோம் அப்படி முடியாது. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படி கேட்டீங்கன்னா, அவருக்கே ஜக்காத்தை கொடுக்கணும். அவருக்கே ஜக்காத்தை கொடுத்து, எப்ப என் கடனை தர மாட்டுங்க, காசு இல்லைன்னு சொல்ற, என் கடனை என்கிட்ட காசு வாங்கிட்ட, வாங்கின காசு திரும்ப தர மாட்டுக்க, எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்லைன்னு சொல்ற, எனக்கு ஜக்காத்து கொடுக்கறமா தானே, ஏழைக்கு தானே கொடுக்கணும், நான் உனக்கு தரேன்டா புடி. இப்ப அவர் கையில ஜக்காத்து போயிருமா, பணம் போயிருமா? இப்ப அவர் வாங்கி போட்டு எனக்கு பணம் இல்லைங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்படி அவர் தருவதற்கான வழி ஏற்படுத்தி விட்டுருவோம். ஏன்னா இன்னம சதகாத்துல் லில் ஃபுகராஇ வல் மசாகினி வல் ஆமிலின் அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன். மார்க்கம் சொல்லுதே இல்லையா, கடனில் மூழ்கியவனுக்கு ஜக்காத்து கொடுன்னு மார்க்கம் சொல்லுது. அது எங்கிட்ட இருந்து வாங்கி அவன் கடன்ல மூழ்கான என்ன, அல்லது அடுத்த ஆள்கிட்ட இருந்து வாங்கி கடன்ல மூழ்கான என்ன, எங்க இருந்து கடன் வாங்கி மூழ்கான என்ன, கடன்ல மூழ்கான என்ன? ஆக அவர் கடனாளி. இப்ப நான் அவருக்கு ஜக்காத்து கொடுக்க கடமை வருமா இல்லையா? அவருக்கு ஜக்காத்து கொடுத்து போட்டு எப்ப காசு கொடுப்பேன்னு வாங்கிக்க வேண்டியதுதான். அதை விட்டு போட்டு சட்டத்துல நீங்க உங்க இஷ்டத்துக்கு நம்ம மாற்றம் பண்ண முடியாது. நான் கொடுத்துறேன்னா கழிச்சுக்கோ அப்படின்னா நிபந்தனை இல்லாம போச்சே. ஒழு செஞ்சா தானே தொழுவு போடும், ஒழு இல்லாம நான் தொழுத்துட்டு வரேன்னு சொன்னா அந்த மாதிரிதான். ஒவ்வொன்றுக்கும் மார்க்க ஒரு நிபந்தனை வச்சிருக்குது. அந்த நிபந்தனை இல்லாம அதை செஞ்சோன்னு சொன்னா அந்த வணக்கம் செல்லாது. வணக்கம் செல்வதற்கான நிபந்தனை என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதுதான். அடுத்து ஒரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, ஜக்காத்து லாபத்தில் தான் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு பொதுவா மொட்டையா இருக்குது. அதாவது ஜக்காத்து லாபத்தில் தான் கொடுக்க, அது வியாபாரமா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு ஆள் வியாபாரம் பண்றாரு, வியாபாரத்துல மூலப்பொருள் இருக்கும், லாபம் வரும். ரெண்டு தானே, வியாபாரத்துல மூலப்பொருள் இருக்கும், லாபம் வரும். இப்ப என்ன கேள்வின்னா, லாபத்தில் தான் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா அது அப்படிதான் கேள்வி வருது. அப்படி கிடையாது. வியாபார பொருளை பொறுத்த வரைக்கும் மூலப்பொருள் இருக்கா இல்லையா,
சரக்கு மூலப்பொருள் அதுக்கும் அதே போல வரக்கூடிய லாபம் ரெண்டுக்கும் சேர்த்தா ஜக்காத்து. அந்த ஜக்காத்தை வந்து எப்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கணக்கிடுறதுன்னு கேட்டீங்கன்னா, வருட கடைசியில தான் நம்ம வந்து அந்த ஜக்காத்தினுடைய அந்த அளவு இருக்குதா இல்லையா என்பது வருட கடைசியில தான் நம்ம என்ன செய்ய முடியும், கணக்கிட முடியும். அப்படி கணக்கிட்ட பிறகு மூலப்பொருள் இருக்கா இல்லையா, அந்த மூலப்பொருளுக்கும் இவர் லாபமா அந்த வருட கடைசியில கிடைச்சிருக்குமே இல்ல, மொத்தமா கடைசியில் பாப்பாரு லாபம் பாப்பாரு இல்ல, அந்த லாபம் அந்த ரெண்டையும் இணைத்து பார்த்து டோட்டலா என்ன செய்யணும், ஜக்காத்தை அவர் கொடுக்கணும். இத சட்டம். இங்க இன்னொன்ற வேலை சொல்லிடுற, வருட கடைசியில் தான் ஜக்காத்துடைய அந்த நிசாபை கணக்கிட வேண்டும் சட்டம். ஏன் வருட கடைசியில கணக்கிடணும், மற்ற நேரத்துல ஏன் கணக்கிடக்கூடாது அப்படின்னா, வியாபார பொருளை பொறுத்த வரைக்கும் அது எப்ப விலை ஏறும் எப்ப இறங்குன்னு தெரியாது, அது ஒரு பிரச்சனை. சரி, அதனால வருட கடைசி தான். சரி, வருடத்தினுடைய தொடக்கத்தை எங்க ஆரம்பிப்பீங்க? ஒரு வியாபாரம் சொன்னா கடைசினா தொடக்கம்னு வேணுமா இல்லையா? அப்ப தொடக்கத்தை எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? அதை சட்ட வல்லுநர் விளக்கம் அழகான 2 விளக்கம் சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கணும், வியாபாரிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வருடத்தினுடைய தொடக்கம் வந்தா வருடத்தினுடைய கடைசியை முடிவு பண்ண முடியும். வியாபாரத்துல வருட தொடக்கத்தை எதை வச்சு முடிவு பண்றது அப்படின்னு சொன்னா, உதாரணத்திற்கு நிசாபுடைய அளவை வச்சு வியாபாரத்தை ஒரு ஆள் தொடங்குறாரு. நிசாபுடைய ஜக்காத்து கடமையாகிற அளவு இருக்குது இல்ல, தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ, அந்த நிசாபுடைய அளவை வச்சு ஒரு ஆள் வியாபாரத்தை தொடங்குறாரு. அல்லது நிசாபுக்கு கீழே குறைவான ஒரு முதல வச்சு வியாபாரம் தொடங்க, 2 தானே வரும், 2 தான் வரும். நிசாபுடைய அளவை வச்சு ஒரு ஆள் வியாபாரம் தொடங்குறாருன்னு உதாரணமாக 85 கிராம் தங்கத்துக்கு நிகரா ஒரு பணம் இருக்குது, 85 கிராம் தங்கன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்றாரு, அதை வச்சு வியாபாரம் தொடங்குறாருன்னு வைங்க. இப்ப அவருக்கு எப்ப வருடத்தின் தொடக்கம் எதை வச்சு கணிக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த நிசாபோட்டு எப்போ வந்து அதுல இருந்து கணிக்கணுமா. இப்ப 85 கிராம் இருக்குல்ல, அந்த தங்கம் இருக்குது இல்ல, அது எப்ப என்கிட்ட வந்துச்சு அதுல இருந்து வருடம் தொடங்கும். அவர் சரக்கு வாங்கி போட்டு விற்க ஆரம்பிப்பார்ல, அதுல இருந்து வருடம் தொடங்காது. நிசாபை வச்சு வியாபாரத்தை தொடங்கினால் வருடத்தின் தொடக்கம் என்பது அந்த நிசாபில் இருந்து தான் வருமே தவிர சரக்கை வாங்கியதிலிருந்து வராது. சரி, நிசாபுக்கு கீழே உள்ள ஒரு பணத்திலிருந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து வியாபார சரக்கு வாங்குறாரு. உதாரணமாக 20 மிஸ்கால் கீழே, அதாவது 85 கிராமுக்கு கீழே உள்ள ஒரு நிசாபு வச்சு என்ன செஞ்சாரு, வியாபார சரக்கு வாங்குறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப அது கையில வந்து கிடையாது, சரக்கு வாங்குறாருல விற்கிறதுக்காண்டி. அந்த வாங்குனதுல இருந்து அந்த வியாபாரத்தினுடைய வருடத்தினுடைய தொடக்கம் ஆரம்பிக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வியாபாரத்தினுடைய வருட தொடக்கம் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கணக்கிடுறது, அதை தெரிந்து கொண்டால்தான் அந்த வருடத்தினுடைய கடைசி நாம் தெரிந்து கொள்ள முடியும். வருடத்தினுடைய கடைசியிலே மூலப்பொருளுக்கும் சேர்த்து லாபத்துக்கும் சேர்த்து மொத்தமாகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கிறோம். விற்கிறதுக்காக பிளாட் வாங்கியிருக்கிறாங்க, வீடுகள், அதுனா வியாபார பொருளை வந்துடும். வியாபாரம் அப்படின்னு வந்துட்டாலே இப்ப வந்து ஒண்ணு விளங்கிக்கங்க, நான் புரிதலுக்காக சொல்றேன். தங்கம் வெள்ளி இந்த 2ல தான் ஜக்காத்து கடமை, சரிங்களா? இப்போ தங்கம் வெள்ளி அல்லாம அதோட பண மதிப்பு. இப்போ ஒரு ஆள் வந்து முத்துக்கள் வச்சிருக்கிறாரு, வைரங்கள் வச்சிருக்கிறாரு. முத்தாக, வைரமாக, வைடூரியமாக, மாணிக்கமாக, மரகதங்களாக என்ன செஞ்சிருக்கிறாரு ஒரு ஆள் வச்சிருக்கிறான்னு வைங்களேன், இதுல ஜக்காத்து வருமானம் வராது. மார்க்கம் தங்கம் வெள்ளி அதுக்கு நிகரான பணம் அதுல சொல்லுதே தவிர மற்ற உலக பொருள்ல மற்ற பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து ஜக்காத்து கடமைன்னு சொல்லல. இப்ப தங்கத்து அந்த முத்துல ஜக்காத்து இருக்குதா, வைரத்துல இருக்குதா, இல்ல தானே. ஆனா அதே பொருள் வியாபாரத்துக்காக வச்சுட்டா அதுல ஜக்காத்து வந்துடும். ஏன்னா வியாபார சரக்கு எதுதான் ஜக்காத்து தாங்க. ஒரு இரும்பு வியாபாரம் பண்றாரு, இரும்புக்கு ஜக்காத்து உண்டாங்க கேட்டா இரும்புக்கும் தனி ஜக்காத்து இல்ல, தங்கத்துக்கும் தனியா ஜக்காத்து இருக்க மாதிரி. ஆனா அது வியாபார சரக்கா மாறிட்டா அவருக்கு ஜக்காத்து கடமையாகுது. வியாபார சரக்கா மாறினால ஜக்காத்து கடமையாகுது. அதே போல ஒரு வீடாக கட்டி என்ன செய்யறாரு, விற்கிறாரு. இப்ப அது வியாபார சரக்கா மாறுது. வியாபார விற்கப்படாம வச்சிருக்க அப்படிங்கிறாரு. விற்கப்படாத பிளாட்டுகளுக்கு ஜக்காத்து இருக்குதாங்கிறாரு. வியாபாரத்துக்கு வாங்கி அதை வச்சிருக்கிறாரு, விற்பனைக்காக தான் வச்சிருக்கிறாரு. கடையில வியாபாரத்துக்கு சரக்கு வாங்கி வச்சு அது விற்பனை இல்லாம இருக்கும், விற்கவும் செய்யும். வருட கடைசியில வந்து விற்காத பொருளை தனியா கழிச்சு வச்சு வித்த பொருளுக்கு மட்டுமா ஜக்காத்து பார்ப்போம்? கிடையாது, டோட்டல் சரக்கு தான். அதே மாதிரி இவர் 10 வீடு வாங்கி போட்டிருக்கிறாரு. எப்ப அவருக்கு லாபம் வர மாதிரி இருக்கு வித்துட்டு போயிட்டே இருப்பாரு. விற்கப்படாம பல பில்டிங் பல கட்டடங்கள் இருக்குது வியாபாரத்துக்காக அப்படின்னு சொன்னா, விற்காம இருந்தாலும் அந்த வியாபாரத்தின் சட்டம் தான். வருடத்தினுடைய கடைசியில மதிப்பை வைத்து என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான், அதுக்கு ஜக்காத்து கொடுத்துக்க வேண்டியதுதான். வியாபாரத்துக்காக இருந்த கட்டடங்கள், சொந்த கட்டடத்துக்கு நான் பேசல, வியாபாரத்துக்காக உள்ள கட்டடங்கள் காரணத்தினால. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க,
நாங்கள் ஒரு திட்டத்தில் முதலீடு செய்ய கடன் எடுத்து முதலீடு செய்கிறோம். நாங்கள் ஒரு திட்டத்தில் முதலீடு செய்ய கடன் எடுத்து முதலீடு செய்கிறோம். இந்த முதலீடு திருப்பி கொடுக்கப்படும். இது ஜகாத்து கணக்கீட்டில் எப்படி கருதப்படும் அப்படின்னு கேட்கிறாரு. இதுவும் மொட்டையா தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் உதாரணத்துக்காக புரியுற மாதிரி ஒரு உதாரணப்படுத்தி இதை பேசிக்கலாம். அதாவது ஒரு திட்டத்துக்காக முதலீடு செய்ய கடன் முதலீடு வாங்குறாரு. உதாரணம் ஒரு வியாபாரம்னு வச்சுக்குவோம். அந்த வியாபாரத்துக்கு அவர்கிட்ட முதலீடு இல்லை. இப்ப முதலீடாக கடனை என்ன செய்யறாரு? வாங்குறாரு. வாங்கி அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? அதை முதலீடு போட்டு வியாபாரத்தை தொடங்குறாருன்னு வைங்களேன். இப்ப அதை வந்த முதலீடு என்னது? கடன். கடன் வந்துட்டாலும் திருப்பி கொடுத்தான் ஆகணும். இந்த முதலீடு திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. கடன் வந்து திருப்பி கொடுத்தான் ஆகணும். இப்ப வாங்கி அந்த முதலீட ஜகாத்து கொடுக்கும் போது அதையும் கணக்குல சேர்க்கணுமா அப்படின்ற கேள்வி. பொதுவா நான் மீண்டும் சொல்லிடுறேன். இதுதான் வந்து நான் முதல்ல சொன்ன நிபந்தனை. அதாவது ஜகாத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து முதல் நிபந்தனை கேட்டால் மில்குத்தாம். மில்குத்தாம்னா என்ன? நம்மள்ட்ட உள்ள பொருள்ல நமக்கான முழு அதிகாரமும் நமக்கான முழு உடமையும் அதுல இருக்கணும். விளைஞ்சிங்களா? நான் ஒரு ஆள்கிட்ட வந்து கடை வாங்கியிருக்கேன்னு சொன்னா, கடை வாங்கின பொருள் எனக்கு மில்கா, எனக்கு சொந்தமான கடை சொந்தம் திருப்பி கொடுத்தாகணுமே, திருப்பி கொடுத்தாகணுமே. எனவே அந்த பொருள்ல ஜக்காத்து வருமானம் கேட்டா வராது. நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப என் பொருள் நான் கொடுத்துருக்கிறேன். என் பொருள் நான் கொடுத்தனால நான் கடன் கொடுத்த பொருள் எனக்கு ஜக்காத்து கடமை வரும். வாங்கிய பொருளுக்கு ஜக்காத்து வருமானம் வராது. காரணம் என்ன கேட்டா, அதை கடனாக பெற்றது. கடனாக பெற்ற பொருளை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். இதுல மில்குத்தாம் என்பது இல்லை. எனவே ஒரு ஆளு கடனாக பெற்றிருப்பாரையானால் அந்த கடன் தொகையில ஜக்காத்து வராது. அவர் தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக தன்னுடைய தொழிலின் மூலமாக லாபத்தை ஈட்டிருப்பாரா இல்லையா? அந்த லாபத்துல தான் அவருக்கு ஜக்காத்து வரும். எதை கடனாக பெற்றார் அதை கடனாகத்தான் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்பது எனக்கு பதில். அதே பதில் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் 12:30 பாங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த கேள்விகளுக்குண்டான பதிலும் தொடரத்தான் செய்யும். இன்னைக்கு மாத்திரம் லோஹர் தொழுகை 1:20 நடக்கும். அதனால 1:10 வரை கேள்வி பதில்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இடைவெளி கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் லோஹருடைய ஜமாத்து 1:20 இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் உள்ளூர் வெளியூர் உலமாக்கள் மற்ற எல்லா ஜமாத்தார்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவினால உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லோரும் இருந்து 1:20 தொழுதுட்டு இங்கே சாப்பிட்டு போறாப்ப இன்ஷா அல்லாஹ். குறிப்பா இன்னொரு விஷயம், கண்ணியத்திற்குரிய ஹதரத்து மௌலானா அவர்கள் வந்து கலந்து கொள்வதற்காக இருந்தார்கள். குறிப்பாக அவர்களுக்காக துவா செய்ய முடியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னார்கள். செய்வானாக. சார் பாங்குக்கு மட்டும் நிறுத்துவாங்க, அப்புறம் இன்ஷா அல்லாஹ் தொடரும். சொல்லுங்க. அடுத்து இது ஒரு கேள்வி. ஒருவரிடம் தங்கம் வெள்ளி கிடையாது, ஆனால் 5 லட்சம் பணம் வைத்திருக்கிறார். இவர் எப்படி கணக்கு பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதேதான், தங்கம் வெள்ளியா இல்ல, அதுக்கு நிகரா பணம் இருக்குதுன்னு சொன்னாலும் 100% தான். 100% இங்க பிரசரி அடிப்படையில அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ பார்த்து கணக்கு பார்த்து கொடுத்துக்கோங்க. தங்கமா இருந்தா தான் கொடுக்கணும் கிடையாது, அதுக்கு நிகர பணமா இருந்தாலும் கொடுக்கணும். வெள்ளியா இருந்தா மட்டும் தான் கொடுக்க கிடையாது, அதுக்கு நிகராக நம்ம பணமா இருந்தாலும் நமக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். 100% எங்க ரூபுல் உஷூர், அரபில சொல்றாங்க ரூபுல் உஷூர், ஹதீஸ்ல அந்த வார்த்தையை சொல்றேன். நம்ம தமிழ்ல எல்லாரும் புரியுமா சொல்லணும். 100% எங்க அடிப்படையில் ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து பணத்திலிருந்து மதரசாக்கள் பள்ளிவாசல் நிதி கேட்கிறார்கள், ஜக்காத் தொகையிலிருந்து கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஜக்காத்து பணத்திலிருந்து மதரசாக்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் பல மதரசாக்கள் நடைபெறுது. ஆனா எதுக்கு கொடுக்குறோம், எதுக்கு அவங்க வாங்குறாங்க அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் தப்பா புரியுறாங்க. மதரசாவை கட்டுறதுக்காகவோ அல்லது மதரசாவில் பணி செய்கிற உஸ்தாமார்களுக்கு சம்பளமா கொடுக்கறதுக்காகவோ அந்த வந்து யாரும் ஜக்காத்து கேட்க வரல. மாறாக எதுக்கு மதரசால இருந்து ஜக்காத்து கேட்க வராங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கம் அனுமதித்த வழியில செலவு பண்றதுதான். மார்க்கம் அனுமதித்த செலவு பண்றதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, கல்வி கேட்க அந்த மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மாணவர்களை மார்க்கம் எந்த லிஸ்ட்ல வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுக்கரா எங்க லிஸ்ட்ல வைக்குது. இன்னமும் சதகாத்துல் ஃபுக்கரா இவள் மசாக்கின் வருதா இல்லையா, அந்த ஃபுக்கரா எங்க லிஸ்ட்ல வைக்குது. ஃபுக்கரா ஃபக்கீர்னா என்ன அது தெரிஞ்சுட்டா அது புரிஞ்சிடும். ஃபக்கீர்னா என்னன்னு கேட்டா, ஃபக்கீர் மிஸ்கின் வித்தியாசம் சொல்ல வரல, ஒரு இந்த மாணவர்களை புரிதலுக்காக நான் சொல்ல வரேன். அதாவது சம்பாத்தியமே பண்ணல, தன்னுடைய சொந்த வாழ்வாங்க சொல்றாங்களோ
பங்கு தானே சொல்றாங்க. டைம் ஆயிடுச்சு. கரெக்டா கேளுங்க. நீங்க பேசுங்க. பேசுறவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அடுத்தும் இந்த நகை சம்பந்தமா தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன். தாய் தகப்பனால் பெண் மகளுக்கு வழங்கப்பட்ட 40 முதல் 50 பவுன் நகைகளுக்கு ஜகாத்து கொடுக்க மகள் மருமகனுக்கு கடமையா என்பதை தெளிவுபடுத்தவும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில பெண்களுக்காக வழங்கப்பட்ட அணிவதற்காக வழங்கப்பட்ட நகைகளுக்கு ஜகாத்து கடமை இல்லை. ஒன்று. அங்க இன்னொரு விஷயத்தை தெளிவு நான் சொல்லிடுறேன். இப்ப மகளுக்கு ஜக்காத்து கடமையாகிற ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு ஆளுடைய மகளுக்கு ஜக்காத்து கடமையாகிற மாதிரியான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா அந்த பெண்ணு நகை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, வியாபாரத்துக்காக வச்சிருக்கான்னு வைங்க, அணிவதற்காக இல்லாம வியாபாரத்துக்காக ஒரு பெண்ணு நகை வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதுல ஜக்காத்து வந்துடும். அணிவதற்காக வச்சாதான் ஜக்காத்து வராது. இப்போ ஒரு பெண்ணு வியாபாரத்துக்காக நகை வச்சிருக்கிறாங்க, இப்ப மருமகனுக்கு ஜக்காத்து கொடுக்க கடமை வருமா? இந்த கேள்வி அந்த அமைப்புல தான் போகுது. நான் மகளுக்கு ஜக்கா பிரிச்சு கொடுத்துட்டேன், இப்ப மகளுக்கு கடமையா மருமகனுக்கு கடமையா அப்படின்னா அணிகிற நகைக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஒரு கால் ஒரு பெண்ணுக்கு ஜக்காத்து கடமையாகிற மாதிரி நகையை வச்சு பேசுவோம். வியாபாரத்துக்கு அந்த பெண்ணு வச்சிருக்கான்னு வச்சுக்குவோம், இப்ப அந்த பெண்ணுக்கு கடமை தானே. அப்படி வரும்போது அந்த பெண்ணுக்கு ஜக்காத்து கடமையா மருமகனுக்கு கடமையா? பெண்ணுக்கு தானே கடமை, மருமகனுக்கு என்ன கடமை கேட்கிறேன். அந்த சொத்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு சொந்தமானது. ஒரு பொருள் யாருக்கு சொந்தமோ அவர் தான் அந்த ஜக்காத்தை கொடுக்கணுமே தவிர, அதுதான் அவருக்கு கடமையே தவிர கடமை அல்லாத இன்னொருத்த கொடுக்கணும் இல்லை. ஜக்காத்து கடமை இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். வேணா இன்னும் இதை தழுவி இன்னொரு சட்டத்தை சொல்லிடுறேன். இப்ப கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஜக்காத்து கொடுக்கிறது. கணவன் மனைவி இருக்கலாங்க, அவங்களுக்குள்ள ஜக்காத்து. உதாரணமாக கணவன் தன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா, அல்லது மனைவி தன் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? இந்த கண்ணோட்டத்துல வேணா இந்த ஒரு புதிய கோணத்தை அணுகலாம். இமாம்கள் அதையும் தெளிவுபடுத்துறாங்க. ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. யாருக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது? பொது உசூல் சொல்லிடுறேன். ஒருவர் தன்னுடைய உசூலுக்கு தனது ஃபுருவுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. உசூல்னா என்ன? வாப்பா வாப்பாட வாப்பா வாப்பாட அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஃபுருனா என்ன? புள்ள பிள்ளையினுடைய புள்ள பிள்ளையினுடைய புள்ளன்னு போய்கிட்டே இருக்கும். இதை இன்னொரு கோணத்துல உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒருவர் யாருக்கு செலவு செய்வது கட்டாய கடமையோ அவருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. உதாரணமாக நான் என் வாப்பா அம்மாக்கு செலவு செய்யறது என் கடமை, என் புள்ள கடமை தானே. என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு செலவு செய்யறது ஒரு ஆணுக்கு கடமை தானே. அப்ப மனைவிக்கு செலவு செய்யறது எனக்கு கடமையாகுது, என் பிள்ளைக்கு செலவு செய்யறது கடமையாகுது, என் வாப்பா அம்மாவுக்கு செய்யறது கடமையாகுது. இப்படி யாருக்கெல்லாம் செலவு செய்வது மார்க்கத்தின் அடிப்படையில் கட்டாய கடமையோ அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஜக்காத்து கொடுக்க கூடாது. அப்ப வாப்பாக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா, உம்மாக்கு கொடுக்கலாமா, மனைவி கொடுக்கலாமா, பெத்த பிள்ளை கொடுக்காம கொடுக்க முடியாது. சரி, இப்ப மனைவிட்ட வாங்க. இப்ப மனைவி தன் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? அப்படி அந்த கோணத்துல பாருங்க. மனைவி தன் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாம். ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் சொல்றேன். பல இமாம்கள் பல கிதாபுல எழுதுறாங்க. இதுக்கு என்ன உசூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி தன் கணவனுக்கு செலவு செய்வது கடமை இல்லை. மனைவிக்கு புருஷனுக்கு சாப்பாடு போடுறது, செலவு துட்டு கொடுக்குறது, நஃபகா கிஸ்வா சுக்ரா கொடுக்கிறது மனைவிக்கு கடமை இல்லை. ஒரு பெண்ணுக்கு தன் கணவனுக்கு செலவழிக்கிற கட்டாய கடமை இல்லை. ஒரு பெண் இப்பொழுது செல்வந்தலாக இருக்கின்றால், ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட செல்வம் இருக்குது, அவ சொத்துக்கு அவ தான் ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா அந்த பெண்ணினுடைய கணவன் அவன் ஜக்காத்து வாங்குறது மேல ஏழையாக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப இந்த பெண் செல்வ நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா கேட்டா என்ன செய்யலாம்? ஜக்காத்து கொடுக்கலாம். காரணம் என்னவென்றால், ஒரு பெண் தன் கணவனுக்கு ஜக்காத்து செலவழிப்பது கட்டாய கடமை இல்லை. அதனால இங்க ஜக்காத்து கொடுத்ததாக ஆகும் என்பதை ஹதீசுல நேரம் இல்ல, டைம் சுருக்கி இருக்குது, நிறைய கேள்வி இருக்குது. அதனால ஹதீஸ் புகார்லயே ஹதீஸ் இருக்குது, அதனால அந்த அடிப்படையில சொல்றேன். அதனால இந்த அமைப்பில் வேணா ஜக்காத்து கொடுத்துக்கலாமே தவிர ஒரு ஆளுக்கு ஜக்காத்து கடமையானதை இன்னொரு ஆளு கொடுக்கலாமான்னு கேள்விக்கு இங்க வேலை இல்லை. சரிங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணமா தங்கத்துல ஒரு ஆளுக்கு ஜக்காத்து கடமையாகுது. தங்கத்துல அதாவது 100க்கு 2.5% ரூபுல் உஷுர், 100க்கு 2.5% கடமையாகுது.
அப்படி கடமையான பிறகு அவரு கடமையானதை 100க்கு 2 ஆகுதுங்களா, இப்ப 100 ரூபா வச்சு பேசுவோம், 100க்கு 2.5, வெறும் 2.5க்கு மட்டுமா மொத்தமாவா? அப்ப 100க்கும் சேர்த்து தான் நம்ம கணக்கு பார்க்கணும். 1000 ரூபாய் இருக்குன்னா 1000க்கும் சேர்த்து கணக்கு பார்க்கணும். வெறும் அந்த ரூபாய் உசரை மட்டும் பிரிச்சு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. தவிர நம்மகிட்ட இருக்கிற என்ன பணம் இருக்குதோ ஒட்டுமொத்த பணத்திலையும் ஒட்டுமொத்த நகையிலையும் ஒட்டுமொத்த வெள்ளியிலையும் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த 100க்கு 2.5ங்கிற கணக்கு பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக்குவோம். அடுத்து அதே இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. ஒருவர் குடும்ப தேவையை கருத்தில் கொண்டு சம்பாதித்த பணத்துல அவர் குடும்ப தேவைக்காக ஒரு காலி நிலம் வாங்குகிறார். இந்த காலி நிலம் வாங்கியிருக்காரா இல்லையா, அந்த நிலத்துக்கு ஜக்காத்து கடமையா? அப்படி இருந்தால் எந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கக்கூடிய பொருளிலே ஜக்காத்து கிடையாது. வீடு கட்டுறதுக்காக என்ன செய்யறாரு, ஒரு நிலம் வாங்குறாரு, சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கினது. அந்த சொந்த பயன்பாட்டிற்காக ஒரு என்ன செய்யற ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுல ஜக்காத்து வராது. அதுக்கு ஹதீஸின் அடிப்படையில் இமாம்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன கேட்டீங்கன்னா, சொந்த பயன்பாட்டிற்காக உள்ள அடிமைகள், சொந்த பயன்பாட்டிற்காக உள்ள வாகனங்கள், குதிரைகள், சொந்த பயன்பாட்டிற்காக உள்ள இல்லங்கள், வீடுகள், சொந்த பயன்பாட்டிற்காக வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பொருட்கள், இதெல்லாம் எப்படி ஜக்காத்து கடமை இல்லையோ அதே போல சொந்த பயன்பாட்டிற்காக வேண்டி ஒரு நிலம் வாங்கி போடுகிறார் என்று சொன்னால் அதுல என்ன வராது, ஜக்காத்து வராது என்பதுதான் மார்க்க சட்டம். அடுத்து ஒரு கேள்வி, இது புதுசா இருக்கு. வங்கியில் வைத்திருந்தால் வட்டி, அதாவது பணத்தை பேசுறாரு, வங்கியில் வைத்திருந்தால் வட்டி போன்ற ஹராம் விஷயங்கள் வரும் என்பதால் பணத்தை ரொக்கமாக வீட்டிலோ லாக்கரிலோ வைத்திருக்கும் போது எந்த வியாபார பயன்பாடும் இல்லாமல், அந்த பணத்தை கொண்டு எந்த வருமானமும் இல்லாமல் அந்த ரொக்க பணத்திற்கு ஜக்காத்து உண்டா? இவ்வாறு வைத்திருக்கும் பணம் வெறும் காகிதமே தவிர அதனுடைய மதிப்பு தங்கத்தை போன்றோ நிலத்தை போன்றோ மதிப்பு கூடிக்கொண்டே போகாது, மாறாக அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே தான் செல்லும் என்பதை கவனத்தில் கொண்டு விளக்கம் தர வேண்டுகிறேன். அதாவது கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு ஆள் பணம் வச்சிருக்கிறாரு, வங்கியில கொண்டு போட்டா அதுல ஹராம் வரும், அது ஹராம் கலக்குமே அப்படிங்கிற பேணுதலுக்காக, எனக்கு என் பொருளை ஹராமே கலக்க வேண்டாம் அப்படிங்கிற பேணுதலுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், பணத்தை வீட்டுல பீரோல வச்சு நான் பாதுகாத்துட்டு வரேன். இப்ப நான் வீட்டுல பீரோல வச்சு பாதுகாத்துட்டு வரேனா இல்லையா, அந்த பணத்துல நான் எந்த வருமானமும் பண்ணல, சும்மா தான் வச்சிருக்கிறேன். உதாரணமா ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோமே, ஒரு நிசாபடி அளவு வச்சு பேசுவோம், அதுல தானே சில சர்ச்சையே, வெறும் 10 ரூபா 50 ரூபா அதுல என்ன சர்ச்சை, ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சு பேசுவோம், வச்சிருக்கிறாரு. அதை வச்சு அவர் எந்த வியாபாரத்துல போடல, அதை வச்சு எந்த வருமானமும் இல்லை, எந்த இன்கம் எதுவுமே இல்லை. இப்ப இதுல ஜக்காத்து நான் கொடுக்கணுமா? அடுத்து என்ன கேட்டா, அது வெறும் பேப்பர் தானே, இதுக்கு கூடிக்கிட்டே போகாத குறைஞ்சிக்கிட்டு தானே போகுது, கால மதிப்பீட்டு பதில ஜக்காத்து கொடுக்கணுமா கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது புதிய கோணத்துல கேட்டதை வாசிக்க வேண்டியதா போச்சு. என்னன்னா, நிசாபுடைய அளவு எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குங்க, அது தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் அதுக்கு நிகரான பணமா இருக்கட்டும், அதை வச்சு வியாபாரம் பண்ணுனா வியாபார ஜக்காத்துன்னு வரும். வியாபாரம் பண்ணாம சும்மா வச்சிருந்தா தங்க ஜக்காத்து வெள்ளி ஜக்காத்து அதுக்கு நிகரான ஜக்காத்துன்னு வரும். அதை வச்சு வியாபாரம் பண்ணணும் கட்டாயம் இல்லை, அதை வச்சு நமக்கு இன்கம் வரணும்னு கட்டாயம் இல்லை, வேற வகையில நமக்கு என்ன வரணும், ஒரு வருமானம் வரணும் என்ற கட்டாயம் இல்லை. ஷரியத்தின் அடிப்படையில ஒருவரிடத்திலே நிசாபு இருந்து விட்டால் அது ஒரு வருடம் முழுமையாக இருந்தால், அதுதான் மார்க்க நிபந்தனை போட்டுச்சு. சலாஸ் எப்படி நிபந்தனை போடல, உங்கள்ட்ட இருக்கணும், 1 வருஷம் இருக்கணும், அந்த 1 வருஷம் அதை வச்சு நீங்க சம்பாதிக்கணும், உங்களுக்கு இன்கம் வரணும், அப்படி இருந்தால் தான் அதுல ஜக்காத்து கடமை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லல. நமக்கு மார்க்கம் என்ன சொல்லி தந்துச்சுன்னு சொன்னா, நிசாபு இருக்கணும், அந்த நிசாபு ஜக்காத்து கடமையாகின்ற அளவு, அந்த அளவு ஒவ்வொருவருக்கும் முழுமையாக பூர்த்தியாக நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்துட்டா அதுல ஜக்காத்து கடமை. நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் சரி, அல்லது வீட்டுல பீரோல வச்சிருந்தாலும் சரி, லாக்கர்ல வச்சிருந்தாலும் சரி, அதன் மூலமா லாபம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஜக்காத்து கடமை தான். ரெண்டாவது, அது வெறும் பேப்பர் தானே சொல்ல முடியாது, வெறும் பேப்பர் தானே தூர போட்ட மாட்டோம், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த அப்போ உதாரணமா வெள்ளி வாங்குற அளவுக்கு பணம் இருக்குதுன்னா அது வெள்ளியுடைய மதிப்பு, தங்கம் வாங்குற அளவுக்கு கையில பணம் இருக்குன்னா தங்கத்தினுடைய மதிப்பு. அது பேப்பர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம், பேப்பர் தானே சொல்லி தூர போடவும் மாட்டோம்.
அப்ப வெள்ளி நிசாபு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்தா வெள்ளி இருக்கிற மாதிரி, தங்க நிசாபு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்தா என் கையில தங்கத்துடைய நிசாபு இருக்கிற மாதிரி. அது வெறும் பேப்பர் அல்ல, அதுக்கு மதிப்பு உண்டு. மதிப்பு இருக்க போய் தானே அதுக்காண்டி மக்கள் ஓடுறாங்க. இல்லாட்டா ஏன் ஓடணும்னு கேட்கிறேன். ஆமா, மதிப்பு இருக்க போய் தான் தூக்கத்தை பார்க்காம நைட்டு பாருங்களேன் எத்தனை பேர் விழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பேப்பருக்கு தானே மதிப்பு. இல்லாட்டா ஏன் ஓடணும்? மதிப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, வருமானம் வந்தாலும் வராவிட்டாலும் நிசாபு இருந்து ஒரு வருடம் முழுமை அடைந்து விட்டால் ஜக்காத்து கடமை. சரி, ஆமா, மதரசாவுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. மதரசால இருந்து வந்து ஜக்காத்துக்காக வசூலுக்கு வந்து ஜக்காத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா மதரசா கட்டுற கட்டுமானத்துக்காகவோ மதரசாவுடைய மற்ற செலவுக்காகவோ அல்ல, மதரசாவில் பணி செய்கின்ற ஊழியர்களுக்கோ அல்லது மார்க்க சேவை செய்யக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கோ அது சம்பளமாக கொடுக்கப்படுறது அல்ல. மாறாக மாணவர்களுக்காக செலவு. உணவு இருக்குது, என்னமோ சில மாணவர்களுக்கு செலவு கிடையாது இல்லையா, அந்த செலவுக்காகத்தான் அந்த ஜக்காத்து. மாணவர்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி வரும். செல்வந்தர் வீட்டுல இருந்து வந்திருப்பாரு, ஒரு பணக்காரோடைய மகனா இருப்பாரு, ஏழையினுடைய பிள்ளையா இருப்பாரு, எல்லாரும் கலந்தானே இருப்பாங்க. அப்ப எப்படி கரெக்டா பிரிச்சு நீங்க சோறு போடுவீங்க, பிரிச்சு தங்குறதுக்கு இடம் கொடுப்பீங்க. இது ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவருக்கு கட்டணம், இது வாங்க அப்படி இல்லை. நீங்க வாப்பா செல்வந்தரன் கூட கோடி சேவை வந்துட்டு போகட்டும், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஆளு பருவம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் தனி, சரியத்து சட்ட பிரகாரம் அவர் வாழ்க்கைக்கு அவர் தான் உழைக்கணும். வாப்பா சம்பாதிக்கிறது அவருக்கு, புள்ள சம்பாதிக்கிறது இவருக்கு. மார்க்க அடிப்படையில் நான் பேசுறேன். பருவம் அடைஞ்சிட்டா அவர் வாழ்க்கைக்கு அவர் சம்பாதிக்கிறது தான். இப்ப மதரசாக்குன்னு வராரு பாத்தீங்களா, அவர் எந்த லிஸ்ட்ல மார்க்கம் சொல்லுது ஃபுகஹாக்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் சம்பாதிக்க சக்தி இருக்குது, டேலண்ட் இருக்குது, அறிவு இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, எல்லாம் இருந்தும் அவர் முழுக்க மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கு கியாமத்திற்கு மார்க்கம் போய் சேரணும் என்பதற்காக அவர் எதை ஒதுக்குறாரு? சம்பாதித்து ஓரமா போடுறாரு. சம்பாதித்து ஓரமா போட்டாரா, இப்ப அவருக்குன்னு எந்த பேலன்ஸ் இல்லை, அவருக்குன்னு ஒரு பணம் கிடையாது, அவருக்குன்னு சொந்தமா ஒண்ணும் கிடையாது. இப்ப அவர் சரியத்தின் பார்வையில் யாரு? ஃபகீர். ஃபகீர்னு சொல்றதுனால இது பிச்சைக்காரன் அப்படின்னு நம்ம பார்த்துக்க கூடாது. இது மார்க்கத்திற்காக ஒரு ஃபகீரா இருக்கிறாரு, அதுதான் விஷயம். மார்க்கத்திற்காக சஹாபாக்கள் எல்லாத்தையும் இழந்தாங்களா இல்லையா? குர்ஆன் சொல்லுறாங்க, லில் ஃபுகராஇ முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம், அப்படிதான் சொல்லுது. அவங்க செல்வந்தர்களாக இருந்தாங்க. செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தான் மார்க்கத்திற்காக ஃபுகராக்களா மாறினாங்க சஹாபா பெருமக்கள். அதே மாதிரிதான் மதரசாவிலே மார்க்கத்தை பெறுவதற்காக வந்தவர்கள் சம்பாதிப்பதற்கான டேலண்ட் இருந்தும், சம்பாதிப்பதற்கான ஆயுள் வசதி எல்லாம் இருந்தும், சம்பாதிப்பதை ஒதுக்கி வைத்து விட்டு முழுக்க அவர் மார்க்க கல்வியை கற்பதற்காக ஒதுங்கி வந்த காரணத்தினால இப்போ அவர் எதுவுமே இல்லாம இருக்கிறார். இப்ப எந்த லிஸ்ட் வைக்கிறது? ஃபுகரா லிஸ்ட் வைக்கணும். இன்னம சதகாத்து லில் ஃபுகராய் மார்க்க சொல்லுதா? அதைத்தான் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. இந்த தலபத்துல் இல்மு தாலிபுல் இல்முகளை ஃபுகரா லிஸ்ட்ல வைக்கிறோம், வச்சு அவர்களுடைய கல்விக்காக வேண்டி அவர்களுக்கு ஜக்காத் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ மதரசா எதுக்காண்டி வாங்குறோம்? மாணவர்களுக்காக, அவர்களுடைய உறைவிடத்திற்காக, அவருடைய உணவுக்காக, அந்த கண்ணோட்டத்தில் தான் வாங்கப்படுறதை தவிர மற்றதுக்காக அல்ல. எனவே நல்ல விளைவிக்கங்க. பள்ளிவாசலுக்காக வாங்குறது, பள்ளிவாசல் கட்டட நிதிக்காக வாங்குறது அப்படின்னா மார்க்கத்தில் கிடையாது, கூடாது. அப்படி யாரும் வாங்கினா தப்பு தான். ஏன்னா மார்க்க என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா 8 வகையினருக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த 8 வகையினர்ல யாராச்சும் ஒரு இருக்கணும். இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ, ஃபகீரா இருக்கணும். வல் மசாகீனி, இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத் வசூலிக்கு கொடுக்கலாம் இருக்கணும். ஒரு முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரா இருக்கணும். ஒஃபிர் ரிகாபி, அதே போல இப்ப அந்த ரிகாப் கிடையாது. பழைய காலகட்டத்தில் உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள், அந்த அடிமைகளா இருக்கணும். ஒரு காரிமீன், அதே போல கடனாளிகளா, கடலில் மூழ்களா இருக்கணும். ஒஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யக்கூடிய அந்த ராணுவ வீரர்களா இருக்கணும். வப்னி சபீல், அதே போல வழிபோக்கனா இருக்கணும். இந்த 8 வகையினர்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கிறது அப்படின்னு வரும்போது, பள்ளிவாசல் கட்டுறதுக்காக அப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 8ல என்ன வருதுன்னு கேட்கிறேன். பள்ளிவாசல் பக்கீரா? பள்ளிவாசல் மிஸ்கீனா? பள்ளிவாசல் காரிமா? அவர் தனி நபரே கிடையாது. இது எதுக்கு கொடுக்கிறதுன்னு கேட்டா, ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை போக்குறதுக்காக கொடுக்கிறது. அப்படின்னு வரும்போது ஏழை எளிய மக்களுடைய கஷ்டத்தை போக்குறது, அதுக்காகத்தான் ஜக்காத்தை தவிர ஒரு கட்டடத்துக்காக என்ன இல்ல, ஜக்காத்து இல்ல. அதனால பள்ளி கட்டடம், அந்த கட்டடம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜக்காத்தை வாங்கி போட்டு நம்ம பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் கட்டி விட்டுருவோம். அப்படி ஒண்ணும் கிடையாது. சில பேர் வட்டி கட்டி விட்டுருவோம், அதெல்லாம் கிடையாது.
நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். நம்ம ஜக்காத்தாக வாங்கக்கூடிய பணம் இந்த 8 வகையினர் உள்ளவர்களுக்குத்தான் நம்ம வாங்க முடியும், கொடுக்க முடியுமே தவிர மற்ற எந்த நோக்கத்துக்காக நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, கொடுக்க முடியாது, விளங்கிக் கொள்வோம். எனவே பள்ளிக்கு கட்டடத்துக்கு என்ற நிர்வாகத்துக்கு என்று கிடையாது, மதரசால உள்ள மாணவர்களுக்காக ஜக்காத் தாராளமா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எழுதி கொடுத்துட்டீங்களா? அதாவது நோன்பு பிறை பார்ப்பதற்கு முன்னால் ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. பிறை பார்க்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா பின்னாடி கொடுக்கலாமா கேள்வியும் இல்லை. ஒரு பொருள் நம்ம கையில வந்து நிசாப சொல்றேன், தங்கத்து அதாவது ஜக்காத்து கடமையாகிற அளவு நம்ம கையில வருது, அது நம்மள்ட்ட ஒரு வருடம் முழுமை அடையுது. ஒரு வருடம் முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஜக்காத்து கொடுக்கறது கடமையாயிரும். அது ஒரு வருடம் முழுமை அடைஞ்சிட்டா கொடுத்துருங்க. குறிப்பாக அது ரமதான்ல தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. எனக்கு ரமதான்ல பணம் வந்துச்சு, அடுத்த ரமதான்ல எனக்கு இருக்குதுன்னா நான் ரமதான்ல கொடுக்க போறேன், நினைச்சீங்களா? எப்ப ஜக்காத்து கடமையாகுது அப்ப கொடுத்துரும். தாஜி அதாவது ஜக்காத்து கடமையானவுடன் ஃபௌரன் கொடுப்பது அதுதான் நல்லது. காரணம் என்ன கேட்ட விளக்கம் சொல்றாங்க, ஹதீஸ்கள்லயும் வருது. என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா, நம்ம கடமையான ஜக்காத்தை நான் அடுத்த மாசம் கொடுக்குறேன் நான் தள்ளி போட்டு வச்சேன்னு வைங்களேன், கொடுக்காமலேயே மூத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் குற்றவாளியா போற மாதிரி ஆகுது. எனவே நம் மீது கடமையான ஒரு வணக்கத்தை உடனடியாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுள்ள போயிடலாமே. எனவே ஜக்காத்து கடமை ஆயிட்டா அது தாஜீல் பண்ணாம தாஜீல் செய்யறது அதுதான் ஏற்றமானது, அதுதான் நல்லதுன்னு சொன்ன காரணத்தினால வருடம் முடிந்து விட்டால் நமக்கு தெரியும் எப்போ ஜக்காத்து கடமையாச்சு, நமக்கு தெரியும் எப்போ வருஷம் முடியுது நமக்கு தெரியும். வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஜக்காத்தை உடனடியாக நிறைவேற்றுவதுதான் சிறந்தது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒருவர் வந்து வீடு கட்டி இருக்கிறாரு, அதுல வந்து வாடகைக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க. வாடகைக்கு ஆள் வச்சிருக்கிறோமா இல்லையா? இப்ப வாடகை எனக்கு வருது, நான் வாடகைக்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்கணுமா அல்லது வாடகைக்கு விட்ட வீட்டுக்கும் என்ன செய்யணுமா, ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதாவது நம்ம வீடு வச்சிருக்கோமா இல்லையா, அது வந்து வீட்டுக்குன்னு சொல்லி தனி ஜக்காத்து வராது. வாடகை அவங்கள்ட்ட வாங்குறோம்ல, வாடகை வாங்குறோமா இல்லையா, அந்த வாடகையை அது நிசாபுடைய அளவு அடையுது அப்படின்னு சொன்னா அதுல ஜக்காத்து கடமையாகும். வீட்டுக்கு பயன்பாட்டு வீட்டுக்கு ஜக்காத்து கிடையாது. இது தங்கம் தான். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்வி நான் விளங்குற மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ஆள்கிட்ட வந்து நிசாபு கடமையான 85 கிராம் நகை இருக்குது, அதுக்கு 100% ஒரு ஆள் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அது குறைஞ்சிருந்தானே, கரெக்டா 85 கிராம் தான் இருக்குதுங்க, அதுக்கு அதுல இருந்து அவர் ஜக்காத்தை கொடுத்துட்டாரு. அப்ப அந்த அளவு குறைஞ்சிட்டு தானே. இப்ப குறைஞ்ச பிறகு அதுல ஜக்காத்து வருமா வராதான் கேட்டா அதுல என்ன வராது. ஜக்காத் நிசாபுல இருந்து கொஞ்சம் குறைந்தாலும் குறைந்ததுல என்ன வராது, அடுத்த வருஷம் ஜக்காத்து கூட அதுல வராது. எப்ப அதுல வரும், நிசாபு அடைஞ்சிருந்தா நிசாபு கூடிட்டா அப்பதான் அதுல ஜக்காத் வருமே தவிர நிசாபை விட்டு குறைந்து விட்டால் குறைந்திருக்கும் காலம் எல்லாம் அதுல ஜக்காத் இல்லை. எப்ப நிசாபை அடைகிறது அப்ப இருந்து வருஷம் ஆரம்பிக்கும். இது சொல்லியாச்சு. எல்லாம் சொன்னதுதான். அடுத்த கேள்வி என்னன்னா, ஹராமான வருமானத்துல வந்து ஜக்காத்து கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி. அந்த கருத்து தான் இதுல வருது. அதாவது வட்டி தொழில் பண்றாரு, மார்க்கத்துல வட்டி கூடுமா கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், வட்டி தொழில் முழுக்க அது ஃபுல்லா வட்டி தான், வர பணம் இன்கம் அனைத்துமே ஹராம் தான். அது நிசாபுடைய அளவு இருக்குது, நிசாபை தாண்டி இருக்குது.
இப்ப இந்த ஹராமான பணத்துல ஜக்காத்து உண்டா அப்படின்னு கேட்டா சட்ட வல்லுநர்கள் தெளிவுபடுத்துவாங்க. அதுதான் முதல் நிபந்தனை சொன்ன பார்த்தீங்கன்னா மில்குத்தாம். அந்த மில்குத்தாம் தான் அதுக்கு பதில். அதாவது ஹராமான பொருள் நமக்கு முதல்ல நமக்கு மில்கே கிடையாதுங்க, நமக்கு அது சொந்தமே கிடையாது. ஹராமான பொருள் நமக்கு எப்படி சொந்தமாகும்? மார்க் அதை ஹராமாகிருச்சா இல்லையா, தடை செஞ்சிருச்சா இல்லையா, அது எப்படி நமக்கு மில்க் ஆகும்? ஹதீஸ்ல வரும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மோசடி பொருள் இருந்து ஜக்காத்தை ஏற்க மாட்டான். பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முஸ்லிம்ல வந்து ஹதீஸ், மோசடி பொருள் இருந்து அல்லாஹ் ஜக்காத்தை ஏற்க மாட்டான். மோசடி ஹராம் தானே, அப்ப அதுல இருந்து ஜக்காத் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டானே ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, அப்ப அது ஜக்காத்து செல்லாது. இப்போ ஒரு ஆள் திருடிட்டாரு, திருட்டு பொருள் நிசாப் அளவு இருக்குது, அவர் ஜக்காத் கொடுக்குறாரு, முடியுமா? ஒரு ஆள்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு வந்துட்டாரு, ஒரு 85 பவுன் ஒரு 100 பவுன் அபகரிச்சுட்டு வந்துட்டாரு, வந்து ஏன்ட்ட நிறைய இருக்குங்க, அதுல ஜக்காத் வச்சுக்கோங்க. எப்படிங்க திருட்டு பொருளுக்கு அபகரிக்கப்பட்ட பொருளுக்கு ஜக்காத்து வரும்? அதுதான் சொல்ல வரோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தொய்யிபாத்தி மா கஸபத்தும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தொய்யிபாத்தி மா கஸபத்தும். நீங்கள் சம்பாத்தியம் பண்றீங்களா இல்லையா, அதுல ஹலாலான அந்த செல்வத்துல இருந்து ஜக்காத்து கொடுக்கணும், செலவு பண்ணணும். ஹராமா சம்பாதிச்சு அதுல இருந்து கொடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. மின் தொய்யிபாத்தி மா கஸபத்தும்ங்கற, தொய்யிபாத்னா ஹலால்னு அர்த்தம். ஹலாலான பொருள்ல இருந்து ஜக்காத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா ஹராமான பொருளுக்கு வந்து ஜக்காத்து கொடுக்கலாமா, அது நிசாப் இருந்தாலும் கொடுக்கணுமா கூடாதா, அந்த கேள்விக்கே வேலை இல்லை. அது நமக்கு சொந்தமே இல்லை அந்த பொருள், அதோட பதில் சொல்லணும். நம்ம சொந்தமான பொருளுக்கே பதில் சொல்ல இருக்குது, இதுல ஹராமும் சேர்ந்து என்ன ஆகும்? இது ஏற்கனவே வந்து இதை வந்து விழிப்புணர்வு பேசுற இடம் இல்லை. சரி, அடுத்து என்னன்னா, ஜக்காத்து வந்து நம்ம ஜக்காத்து கொடுக்கிற அந்த பணத்தை வந்து ஒரு குடும்பத்திற்கே முழுசா கொடுத்துடலாமா, அல்லது அதை பிரித்து பல நபர்களுக்கு கொடுக்கலாமா, எப்படி கொடுக்கறது அப்படின்னு இதுல எது சிறந்தது அப்படி கேள்வி கேட்கிறாங்க. இந்த சுருக்கமா இதை பத்தி நான் தெளிவுரை சொல்லிடுறேன். 8 வகையினருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் குர்ஆன் சொல்லுதா? ஃபுகராக்களுக்கு கொடுக்கணும், மிஸ்கின்களுக்கு கொடுக்கணும் குர்ஆன் சொல்லுதா? அது எந்த அடிப்படையில கொடுக்கறது, எது சிறந்தது? இப்ப ஏழைகள் ஃபக்கீர்னா என்ன, சின்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவாகுதுன்னு வைங்களேன், ஒரு நாள் செலவு உதாரணத்துக்கு சொல்றேன் 100 ரூபாய் வருதுன்னு வைங்களேன், அவர் மொத்தமே சம்பாதிக்கிற எவ்வளவு 25 ரூபா சம்பாதிக்க முடியுது. அவருக்கு எவ்வளவு தேவைப்படுது? 75 ரூபா தேவைப்படுது. அவருக்கு வருமானம் 25 ரூபா தான் வருது. இவர் அன்றாடத்தை ஓட்ட முடியுமா? இந்த மாதிரி இருந்தா ஃபக்கீர், இந்த மாதிரி இருந்தா அவருக்கு என்ன பேரு? ஃபக்கீர். வித்தியாசப்படுத்துறேன். மிஸ்கின்னா என்ன, ஒரு நாள் 100 ரூபா செலவு பண்ணணும், 100 ரூபா செலவு பண்ணணுமா இல்லையா? அவருக்கு அன்றாட வருமானம் எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா வருது. அவருக்கு தேவை எவ்வளவு இருக்குது? 30 ரூபா 40 ரூபா தேவை இருக்குது. இப்படி இருந்தா ஒரு மிஸ்கின். ஃபக்கீருக்கும் மிஸ்கினுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, ஃபக்கீர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அன்றாட நாள ஓட்டா. மிஸ்கின் அவரும் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இதுல ரொம்ப கஷ்டப்படுறவர் ஃபக்கீர், சரியா? ரொம்ப கஷ்டப்படுறவர் ஃபக்கீர். அதனால தான் அல்லாஹ் முதல்ல இன்னம சதகாத்து லில் ஃபுகராக்களை முதல்ல சொல்றான், மிஸ்கின் ரெண்டாவது சொல்றான், ஃபுகஹாக்கள் அது விளக்கம்னு சொல்லுவாங்க. சரி, இது வித்தியாசம். இப்ப என்னன்னா, இந்த ஜக்காத்து கொடுக்கறமா இல்லையா, ஃபக்கீர்களுக்கு மிஸ்கின்களுக்கு ஜக்காத்து கொடுக்கிறது எப்படி அவங்களுக்கு கொடுக்கிறது? அதை ஃபுகஹாக்கள் சட்டம் எழுதும்போது எப்படி சட்டம் எழுதுறாங்கன்னா, ஒரு வருடத்துக்கு தேவையான அளவு அவங்களுக்கு கொடுத்துருங்க. சில பேர் சொல்றாங்க ஆயுளுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துருங்கிறாங்க. இப்போ எனக்கு ஜக்காத்து கடமை, இப்ப என்கிட்ட செல்வம் இருக்குது, நான் ஜக்காத்து கொடுக்குற அளவே என்கிட்ட 1 லட்ச ரூபா தான் வருது, நான் 1 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்கணும், நான் போய் அவர் 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? அது என்ன எதுக்கு சொல்றாங்கன்னா, ஆளை பொறுத்து மாறுபடும். அதுவும் சொல்ல வரேன், ஆளை பொறுத்து மாறுபடும். நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், நானே பல கோடி ஜக்காத்து கொடுக்க இருக்குது. அப்போ ஒரு ஏழைக்கு நான் வந்து தேவை எடுக்கிறேன்னா, சரி 1000 முழுக்க அவருக்கு ஜக்காத்தை கொடுத்துருவோம், கஷ்டப்படாம இருக்கட்டும். அளவு ஒரு வருஷத்துக்கு தேவை ஜக்காத்தை கொடுத்துருவோம், கஷ்டப்படாம இருக்கட்டும். இது அவரவருடைய இன்கம் பொறுத்து, ஜக்காத்து கொடுக்கிற அளவை பொறுத்து மாறுபடும். எல்லாருமே இப்போ அதே மாதிரிதான் கடனாளிக்கு ஜக்காத்து கொடுங்க மார்க்கம் சொல்லுது. கடனாளிக்கு ஜக்காத்து கொடுங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஆள் கடன் வாங்கியிருக்காரு, எவ்வளவு வாங்கியிருக்காரு, அவருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க இருக்குது? ஒரு 5 லட்சம் கடன் கொடுக்கணும் வைங்களேன். அவரால் எவ்வளவு கடன் கொடுக்க முடியும்? இன்கம் வருது, அன்றாட வாழ்க்கையை ஓட்ட முடியுது, எவ்வளவு கடன் அடைக்க முடியுது அப்படின்னு சொன்னா
முக்கி 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 பார்த்தா அவரால் 1 லட்சம் தான் அடைக்க முடியுது, மிச்சம் 4 லட்சம் அடைக்க முடியாம கஷ்டப்படுறாரு. இப்போ கடனாளிகளுக்கு ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது பாருங்க. இவருக்கு 5 லட்சத்தையும் தூக்கி கொடுங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவரால் எவ்வளவு முடியலையோ அவ்வளவு கொடுங்கன்னு அர்த்தம். 4 லட்சம் முடியலையா, அவருக்கு 4 லட்சத்தை கொடுங்க. சரி 4 லட்சத்தை கொடுங்கன்னு வந்து போச்சு. அப்படித்தானே வருது, நியாயமா தானே? இப்ப எனக்கு நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவு 1 லட்சம் தான் இருக்குது, நான் போய் அவருக்கு எங்க போய் 4 லட்சம் கொடுக்க முடியாது தானே? அப்ப அளவு மாறுபடுதா? அப்ப அவரவர்கள் தான் அந்தந்த அளவுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்ய முடியும், ஜக்காத்தை கொடுக்க முடியும். எனவே ஒரு ஆளுக்கு கொடுக்கிறதா பல குடும்பத்துக்கு கொடுக்கிறதா என்பதை அவர் வரக்கூடிய இன்கமை பொறுத்து அவர் பார்த்து ஜக்காத்தை கொடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை பார்த்து நான் கொடுத்துருவேன். பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், நிறைய கோடி நான் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை நான் தேர்வு செஞ்சு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்ய நான் கொடுத்துக்குவேன். ஆனா ஒரு தப்பு நம்ம செய்ய வேண்டாம். என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, ஜக்காத்து கொடுக்குறேங்கிற பெயர்ல 1 கிலோ அரிசி, ஜக்காத்து கொடுக்குறேங்கிற பெயர்ல ஒரு 2 வேட்டி 2 சேலை இப்படி வாங்கி வச்சு வரிசையில நிக்க விட்டு டோக்கன் கொடுத்து ஒரு சேலைக்கும் ஒரு அரிசிக்கும் நம்ம வந்து கொடுத்து போட்டு அவங்களோட வறுமை போக்கிட முடியுமா? கொஞ்சம் யோசிங்களேன். ஜக்காத்துடைய நோக்கம் என்னங்க? ஜக்காத்துடைய நோக்கம் என்ன? ஜக்காத் அன்னமா வளர்ச்சி. அது கொடுப்பவருக்கும் வளர்ச்சி இருக்கணும், வாங்குறவருக்கும் வளர்ச்சி இருக்கணும். கொடுப்பவருக்கு என்ன வளர்ச்சி? ஜக்காத்தை கொடுக்கறதுனால ஜக்காத்தை வாங்குறாரு பாருங்க, அவர் துவா செய்யறாரு, அந்த துவாவுடைய பரக்கத்து நம்ம செல்வத்தில் கிடைக்குது. கொடுத்தவருக்கு வளர்ச்சி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜக்காத்தை கொடு உனக்கு ரெட்டிப்பாக்கி தரேங்கிறான். கொடுத்தவருக்கு வளர்ச்சி. வாங்குறவருக்கு என்ன வளர்ச்சி? வாங்கியவருடைய கஷ்டம் கொஞ்சம் போகணுமா இல்லையா? அதுதான் வாழ்க்கையை வளர்ச்சி. வெறும் 1 கிலோ அரிசியை கொடுத்து போட்டு ஒரு 2 வேட்டியை கொடுத்து 2 சேலையை கொடுத்து போட்டு உனக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அவருக்கு பிரிச்சு இப்படி பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கடமையானது கொடுத்துட்டாரு, கடமை நீங்குது. ஆனா அவருக்கு அவருடைய கஷ்டம் நீங்கல, ஒரு ஏழையுடைய கஷ்டம் நீங்கல. அப்ப கொடுக்கிற அளவை அவரவருடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி ஒருவருடைய கஷ்டம் போகிற அளவுக்கு கொடுங்க. அது கொடுக்கறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பகுதி மக்கள் அந்த மக்கள் தெரிவாங்களா இல்லையா? என் உறவு கஷ்டப்படுதுன்னு சொன்னா என் உறவு எவ்வளவு கஷ்டப்படுது எனக்கு தெரியுமா இல்லையா? நான் எவ்வளவு சம்பாதிக்க எவ்வளவு கொடுத்தாங்க அவன் கஷ்டத்தை போக்க முடியும் தெரியுமா இல்லையா? இது அவரவர்கள் முடிவு பண்றது, அவருடைய வருமானத்தை இன்கம் வச்சு முடிவு பண்றது. எனவே ஒரே ஒரு நிபந்தனை, நீ எந்த ஏழைக்கு கொடுத்தாலும் அவருடைய கஷ்டத்தை போக்குற அளவுக்கு கொடுங்க. இதான் ஜக்காத்துடைய நோக்கம் நிறைவேறும். பைத்துல் மாலுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டு அதே பணம் மற்ற சேவை வட்டியில்லா கடனுக்கு பயன்படுத்துவது கூடுமா? இயக்கங்கள் வசூல் செய்யும் அதுல ஜக்காத்து என்ன அப்படின்னா கேள்வி வருது. அதாவது பொதுவாக சொல்லிடுறேன், அந்த பைத்துல் மால் வந்தனால சொல்ல வரேன். ஏன்னா இன்னைக்கு பைத்துல் மால் வந்து ஒரு புதிய ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அதுக்காண்டு சொல்றேன், பைத்துல் மால் மூலமா கொடுத்தா தான் ஜக்காத்து செல்லும், இல்லாட்ட செல்லாது அப்படிங்கிற ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு கருத்து இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில வந்து சில நபர்களால் அது வேகமாக பரப்பப்படுதுங்கிற காரணத்தினால ஜக்காத்து வந்து தனியா கொடுத்தா செல்லுமா செல்லாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியா ஜக்காத்து கொடுத்தாலும் செல்லும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கமா நடக்குது, அரசாங்கம் இல்லாம நடக்குது. இரண்டுக்கும் தீர்வு சொல்றதுன்னு மார்க்கம். எங்க இஸ்லாமிய மார்க்கம் அது வந்து குறுகிய வட்டத்துக்கு மட்டும் தீர்ப்பு சொல்லிட்டு போகல, கியாமத்து வர இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லிட்டு போகுது. அப்ப இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு பகுதியா இருந்தா அதுக்கும் தீர்வு சொல்லணும் மார்க்கம். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத பகுதியா இருக்குது, அங்க மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கும் தீர்வு சொல்லியிருக்கணும் மார்க்கம். அப்ப இந்த இரண்டுக்கும் பொதுவாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமிய ஆட்சிகள் நடைபெறுகின்ற சமயத்துல ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர், அந்த ஆட்சியாளர் என்ன செய்கிறாரு, ஜக்காத்தை வசூலுக்கு ஆள் போட்டு அவர் இந்த ஜக்காத்தை வசூலிச்சு யார் ஏழைன்னு சொல்லி ஆட்சியாளர் லிஸ்ட் இருக்குமா இல்லையா? கவர்மெண்ட் லிஸ்ட் இருக்க தானே செய்யும், யார் ஏழை யார் பணக்காரன்னு சொல்லி. அப்ப அந்த ஆட்சியாளர் இடத்துல லிஸ்ட் இருக்கிற காரணத்தினால அவர் அந்த லிஸ்டின் பிரகாரம் என்ன செஞ்சிருவாரு, பிரிச்சு கொடுத்துருவாரு, யாருக்கு எவ்வளவு தேவைன்னு கணக்கு வச்சு கொடுத்துருவாரு. இது ஆட்சி அதிகாரம் நடைபெறக்கூடிய இடமா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்படி வழிகாட்டிய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செயல் மூலமாகவும் இல்லாமல் தன்னுடைய சொல் மூலமாகவும் பல வழிகாட்டுகள் நடத்துறாங்க. அதுல ஒரு வழிகாட்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளுக்கு உடைமைதாரர், ஒரு பொருளுக்கு சொந்தக்காரர் அவரே தனியாக தான் விரும்பிய நபர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா கேட்டா என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். மார்க்க வழிகாட்டுதுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சில ஹதீஸ் சொல்றேன். உதாரணத்துக்கு இப்ப வந்து ஜக்காத்து வந்து உறவினர்களுக்கு கொடுக்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க? உறவுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உறவுக்கு கொடுங்க, நீ உறவுக்கு கொடுத்தா 2 நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ உறவுக்கு கொடுத்தா 2 நன்மை கிடைக்கும். என்ன 2 நன்மை? ஒன்னு ஜக்காத்து கொடுத்த நன்மை,
இன்னொன்று சிலத்துர் ரஹம், உறவை சேர்ந்து வாழ்ந்த என்கிற நன்மை, ரெண்டுமே கிடைக்குங்கிறாங்க. இப்ப இந்த உரிமை செலாஸ் யார் கையில கொடுக்குறாங்க? பொருளுக்கு உடைமைதாரர் தானே. இப்போ நான் நபி என்ன சொல்றாங்க, உறவு கூட ரெண்டு நன்மை கிடைக்குங்கிறாங்க. என் கையில பணம் இருக்குது, நான் என் உறவுக்கு போய் கொடுத்தேன், ரெண்டு நன்மை கிடைக்கும் தானே. இப்ப மார்க் எனக்கு தனிநபர் ஜக்காத் கொடுக்க அனுமதிக்கிறதா இல்லையா? ஒரு பைத்துல் மால்ல போய் கொடுத்தா அவங்க மூலமா ஜக்காத்து கொடுத்தா தான் ஜக்காத்து செல்லுங்கிற ஒரு சட்டம் கிடையாது. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தொழுகை நோன்பு அல்ல அடுத்தடுத்து சொல்றான், வாக்கீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, வாக்கீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். தொழுகையும் நோன்பையும் அல்லாஹ் ஒன்னா சொன்னான். அது எப்படி இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகப்படுது அப்படின்னு சொன்னா, தொழுகையை ஜமாத்தா தானே தொழ வேண்டும். ஆமா, ஜகாத்தை ஜமாத்தாகத்தான் கொடுக்க வேண்டும், கூட்டாகத்தான் கொடுக்க வேண்டும். தனிநபர் கொடுத்தால் செல்லாது. இங்க எப்படி செல்லாதுன்னு வந்துச்சு? இப்ப அடுத்து நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? அப்ப ஜமாத்தா தான் தொழுவணும். ஒரு ஆள் தனியா தொழுதாரு, சுபு தொழுகைய செல்லுமா செல்லாதா? முன்ஃபரிதா தொழுதாரு, செல்லுமா செல்லாதா? செல்லும் தானே. இவங்க எப்படி சட்டம் சொல்றாங்கன்னா, தொழுகையோட ஒப்பிடுறாங்களாம். தொழுகையோட ஒப்பிட்டு போட்டு சட்டம் எப்படி சொல்றாங்க பாருங்க. சட்டம் எப்படி சொல்றாங்க? ஜமாத்தா தான் தொழ வேண்டும். சரி, அது உண்மைதான். தனியா தொழுத கூடுமா கூடாதா? நீங்க என்ன சட்டம் சொல்றீங்க? பைத்துல் மால் மூலியம் கொடுத்தா தான் செல்லும், அப்புறம் தனியா கொடுத்தா செல்லாது. என்னங்க சட்டம் இது? இப்படி சட்டமே கிடையாது. அதனால தனிநபர் ஜக்காத்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு கேட்டா தாராளமா என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். அப்படி ஜக்காத்து அவரு கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. இஸ்லாம் ரெண்டா பிரிக்குது, அல் அம்வாலுல் லாஹிரா அல் அம்வாலுல் பாத்தினா. நான் அதுக்குள்ள விரிவா போக முடியல. ஆனா இந்த தங்கம், இந்த வெள்ளி, நல்ல கவனிங்க, தங்கம், இந்த வெள்ளி, வியாபார சரக்கு, சரிங்களா, தங்கத்துக்கு நிகரான பணங்கள், இது எல்லாமே உண்மையிலே அல் அம்வாலுல் லாஹிரால கொண்டு வராங்க. இது தனிநபராக ஜக்காத் என்ன செய்யலாம், கொடுக்கலாம்னு கொண்டு வராங்க. அப்படி கொடுத்தால் அவருக்கு ஜக்காத்து கொடுத்த நன்மையும் கிடைக்கும் சொல்லி சட்டங்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில ஃபுகஹாக்கள் சட்டம் வகுத்திருக்கிறாங்க. ஏராளமான ஆதாரங்கள் ஹதீஸ்களை கொண்டு வராங்க. எனவே ஒருவர் தனக்கு சொந்தமான பொருளை பைத்துல் மால் மூலமாகத்தான் கொடுக்கணும் என்கிற சட்டம் கிடையாது. தனிநபராகவும் கொடுக்கலாம். இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. இன்னைக்கு பைத்துல் மால் மூலமாக கொடுக்கிறோம் என்கிற பெயர்ல அவங்க எப்படி பண்றாங்க என்பது நமக்கு தெரியாம போகுது. அதனால தான் ஃபுகஹாக்கள் சட்டம் வகுக்கிறாங்க. இந்த ஜூர் நிறைந்த இந்த காலகட்டத்துல அநியாயங்களும் பாவங்களும் நிறைந்த இந்த காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு, பண விஷயத்துல எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படிங்கிறது, நம்பிக்கை அற்றுப்போன இந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் தாமரை நம்பிக்கை இருக்கும். அப்படித்தானே? நான் யாரு கொடுக்க தெரியுமா இல்லையா? கஷ்டப்பட்டவருக்கு, ஏழைக்கு, என் குடும்பத்தில் உள்ள உறவுக்கு நான் ஜக்காத் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். நான் வேற யார்கிட்ட கொடுத்தேனோ அவங்க சரியான முறையில் கொடுத்தாங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாவங்கள் அதிகரித்த காலம். இந்த மாதிரி பாவங்கள் அதிகரித்த காலகட்டத்தில், நம்பிக்கைகள் குறைந்து போற காலகட்டத்தில் இப்ப எது அஃலலு, எது சிறந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரவர் பொருளுக்கு அவரவரே பொறுப்பேற்று அவரவரே தேர்வு செய்து கொடுப்பது, அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மிக சால சிறந்தது என்பது என்கிற அளவுக்கு. இதே இவ்வளவு தெளிவா பேசுறேன்னா ஃபிக்ஹ் கிதாபில் கூட இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் நான் ஃபிக்ஹ் கிதாப் மேற்கோள் காட்டி பேசிட்டு இருக்கிறேன். ஃபிக்ஹ் கிதாபிலே தனியா ஜக்காத் கொடுன்னு சொல்லலங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசப்படுது. எந்த அளவுக்கு ஃபிக்ஹ் கிதாபுகள்ல இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து தனிநபராக கொடுப்பது இன்றைய காலகட்டத்தில் சிறந்தது என்று சொல்கிற அளவுக்கு சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்க தனிநபராக கொடுப்பது சிறந்தது ஒண்ணு. ரெண்டாவது, பைத்துல் மால்ல கொடுத்தோம், அவங்க ஜக்காத்தை கரெக்டா கொடுக்கணும்னு சொல்றாங்க, கொடுத்தோம். இப்ப அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கிறது? அந்த பணத்தை ஜக்காத்துக்காக அல்லாஹ் யார நியமிச்சிருக்கிறானோ வாங்குறதுக்கு தகுதியா அவங்களுக்காக மட்டுமே தான் கொடுக்க முடியுமே தவிர மற்ற எந்த நோக்கத்திற்காகவும் என்ன செய்ய முடியாது. அதுல இருந்து இந்த உதவி செய்யற அந்த உதவி செய்ய மற்ற விஷயத்துக்காக கொடுக்க முடியாது. மார்க்கம் யார் யாருக்கு கொடுக்கலாம் என்று 8 வகையினரை சொல்கிறதோ அந்த 8 வகையினருக்காக மாத்திரமே ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்களுக்கு மாத்திரமே தான் கொடுக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் கொடுத்து அதுல இருந்து பிசினஸ் பண்ண முடியாதுங்கிற கருத்தையும் நம்ம பதிவு செய்யறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனா அத்தனை கேள்விகளுக்குமே பெரும்பாலும் நம்ம சொன்ன பதில்கள் பல கேள்விகளை உள்ளடக்கியதான் இருக்குது என்பதையும் நம்ம பதிவு செய்யறேன். இந்த ஒண்ணு மட்டும் சொல்லி, ஜக்காத்து வாங்க தகுந்த ஹஜ்ஜு கடமை இல்லாத ஒரு ஏழையை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்க ஜக்காத்து தொகையை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஜக்காத்து வாங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு தகுதி இருக்குது, அவருக்கு ஹஜ்ஜு நிறைவேற்றல அந்த ஏழை. இப்ப அவருக்கு நீ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கேள்வி ஒண்ணு விளங்கிக்கங்க.
ஜக்காத்து ஏழையே ஹஜ்ஜுக்கு அனுப்புறதுக்காக என் ஜக்காத்து பணத்தை கொடுக்கறது. நான் ஜக்காத்து பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா தம்லீக்குனா என்ன? அவர் விருப்பப்பட்ட மாதிரி செலவு பண்றது. அவர் விருப்பப்பட்ட மாதிரி செலவு பண்றதுக்காக சொந்தமாக்கி கொடுத்தல். நான் ஒரு ஏழைக்கு ஜக்காத்து கொடுக்குறேன், அவருடைய கஷ்டம் போக்குறதான் கொடுக்குறேன். அவர் ஹஜ்ஜி கடமை, அவர் ஹஜ்ஜி செஞ்சா என்ன செய்யாட்டா என்ன, அவருடைய தேவையை போக்குறதுக்காக. இப்ப நான் ஹஜ்ஜுக்காக மட்டும் தான் கொடுப்பேன், ஹஜ்ஜை மட்டும் தான் செய்யணும், எப்படி நிபந்தனை போடுவீங்க? அவருக்கு மத்த தேவை இருக்காதா, கஷ்டம் இருக்காதா? ஆனா நிபந்தனை போட்டு ஹஜ்ஜுக்கு மட்டுமே இதை நீ செலவழிக்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டு நீங்க என்ன செய்ய முடியாது. ஒரு ஏழைக்கு நீங்க காசை கொடுத்து ஹஜ்ஜை அனுப்பிக்க முடியாது. மாறாக நீங்க ஒரு ஏழைக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்குறீங்க, தாராளமா கொடுங்க. அதை தம்லீக்கு பண்ணி கொடுத்துருங்க. அவர் விரும்புனா அதை வாங்கி ஹஜ்ஜுக்கு போகணும் ஆசைப்பட்டா அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராக்கு போகணும் ஆசைப்பட்டா உம்ராக்கு போறாரு. அவர் குடும்பத்துல கஷ்டத்தை போக்குறாரு, கஷ்டத்தை போக்குறாரு. அது அவர் விருப்பம். அடுத்தவருடைய விருப்பத்தை நம்ம எப்படி தள்ள முடியும்? நம்ம கடமை என்ன கேட்டா, ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டியதை ஏழைக்கு கொடுத்துடணும், அவ்வளவுதான். நீ இதை வச்சு இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, அந்த உத்தரவு போற அதிகாரம் குர்ஆன் நமக்கு தரல, ஹதீஸ் நமக்கு தரல. உங்களுக்கு விருப்பம் இருக்குதா, ஒரு ஏழை ஹஜ்ஜுக்கு போகணும் இருக்குதா, சொந்த காசுல கூட்டு போயிருங்க. அவர் காசை கொடுத்து ஜக்காத்துல என்னங்க, ஒரு ஏழை கொடுக்க பார்த்தீங்கன்னா அது அவர் காசுங்க, அது ஏன் நம்ம காசு கிடையாது. நீங்க அவர் காசு அவர் கையில கொடுத்து போட்டு நீ ஹஜ்ஜுக்கு மட்டும் தான் போகணும் எப்படி சொல்லுவீங்க? உங்க காசுல கூட்டு போலாம். ஒரு பணக்காரர் தன்னுடைய காசுல நீ வாப்பா ஹஜ்ஜுக்கு போலாம்பா, வாப்பா உம்ராக்கு போலாம்பா, அப்படி கூட்டு போலாமே தவிர ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர் கையில கொடுத்து, அவருக்கு சொந்தமான பணத்தை அவர் கையில கொடுத்து, அவருக்கு நிபந்தனை போட்டு ஹஜ்ஜுக்கு மட்டும் தான் போக வேண்டும் என்று சொல்வதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம்.